ஆனா இல்ல மச்சான், இல்ல ஜானி தான் வந்துட்டு திருச்சி ட்ரம்பலத்துக்கும் பண்ணியிருந்தான். அதெல்லாம் கிடையாது. அவன் சில விஷயம் நல்லா பண்றான். மகேஷ் பாபு என்ன பண்றது? தற்கூரி பூண்டை. ஏய் குமரன் ஏதோ இவரு சூர்யா ஃபேன்ஸ் ஏதோ பாண்டிங் போட்டு வச்சிருக்கானே. இந்த பாண்டிங் பூண்டெல்லாம் யாரும் என்னையுமே யாருக்கும் போடாதீங்க ப்ரோ. இனிமே ஒருத்தன் சப்போர்ட் பண்றானா ஒரு ட்வீட் போட்டு போயிட்டே இல்ல இருங்க. இந்த குமரன் எப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றான், யார அதான் அடிக்கிறன்னு இல்ல அந்த புண்டையே விடுங்க. அதான் இல்ல ப்ரோ, நானே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். 90% அஜித் ஃபேன்ஸ் பாசிட்டிவ் போட்டானுங்க, 10% விருந்தாளி மவுன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணானுங்க. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸும் ஒருத்தவங்க கூட நெகட்டிவ் போடல, சரின்னு அது பாசிட்டிவ் போட்டாச்சு. வேற யாருக்கும் ஃபேன்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ் போட்டது ஒரே ஒரே ஒரு கெல்ட் தேவடியா பசங்க ஃபேன்ஸ் தான்டா, வேற எவனுமே இல்லடா. இல்ல அவனுங்களுக்கு நான் ட்வீட்டே போடல. ஏன் தெரியுமா? நீ மனுஷன் அந்த நாய்ங்க தான் போட்டது, வேற எந்த நாய்ங்களுமே போடல. அதான் என்ன கேட்டா இல்லடா, அங்க இருக்கிறது 10 பேரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவா இருப்பாங்க ரஜினி ஃபேன்ஸ் இல்ல. மிச்சம் அந்த 7 பேரும் வந்துட்டு யாரா ஒரு 4 அந்த தற்கொலை. குட்டிச்சாவத்து கேஸா? குட்டிச்சாவத்து எட்டி பார்த்தா அதான் குட்டிச்சாவத்து ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு 4 தற்கூறு இருக்கும், 3 தெவிடியா பசங்க இருப்பானுங்க. இதான் இது ஒரு ஆர்மி புண்டா நத்தி நிற்பானுங்க. விடுப்பா, அங்க நிறைய பேர். இல்ல ரஜினிக்கு முன்னாடி இவங்க மேல சேராம இருந்தா சரி, அப்புறம் யார் தூக்குவா? ஆனா என்ன கேட்டா ரஜினி ஃபேன்லயே ஒருத்தர் விருந்தாளிக்கு பிறந்தவங்க யாராவது இருக்கானுங்களா அந்த சைட்ல? அஜித் ஃபேன்ஸ் கீழே வெசல் வச்சிட்டு சொல்லு. கம்பெனி பொறுப்பு இல்ல. சொல்லு. அம்மா துபாய்ல என்ன பண்ண போறா? ஒட்டகம் துபாயில பீடி பிடிச்சுக்கிறாரு, சிகரெட் அடிச்சுக்கிறாரு, பிரியாணி செய்வாரு. ஆனா அலெக்ஸ், ஆனா உண்மையுமே அந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நேத்து ஆனா நிறைய ஃபேன்ஸ் நீ இப்ப சொன்னல அந்த மாதிரிதான் நிறைய பேர் இத்தனை நாளா திட்டினவனங்க எல்லாருமே நேத்து வந்து தளபதி போட்டோவை போட்டு ரொம்ப நிகழ்ச்சியா போட்டுருந்தானுங்கல்ல, அதை பார்த்து எனக்கே ரொம்ப ஹாப்பியா இப்ப இருந்தது. என்ன கேட்டா இல்ல மனுஷனாக எல்லாரும் ஃபீல் பண்ணாதான் 90% அவ்வளவுதான், நல்லா அதுதான் அதான் நல்ல பாசிட்டிவ். நான் ஏன் அந்த 10% விருந்தாளி பசங்க சொன்னா இருக்கானுங்க, அஜித் ஃபேன்ஸ்லயே 10 விட இருக்கானுங்க. அதனால அவனுங்கெல்லாம் சைக்கோ பூக்கள்னு சொல்லிட்டு போயிரு. அவன மனுஷனுங்களா இருந்தா போகல, சைக்கோங்க அப்படிதான் இருக்குங்க. ஆனா இதுல வழுக்க வந்துச்சுன்னு வச்சுக்க, இந்தியன் ஒன் டெம்ப்ளேட் ரிஜெக்டட், இந்த புண்டை வரைய கூடாது. சரி, இன்னொரு விஷயம் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஏதோ விடாமுயற்சியில வந்து இந்த பாலைவனத்து மணல் மேல ஏதோ பைக்ல வீலிங் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையா? முடிஞ்சிச்சு. வண்டி அடி வாங்கினா நல்லா இருக்கும், பாப்போம். அது ஒண்ணுமே இல்லடா, ஒண்ணுமே இல்ல, மேக்கிங்ல போட்டுருவோம், வெயிட் பண்ணுங்க. மேக்கிங்ல ஃபர்ஸ்ட் அதான் ரிலீஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு ஸ்பேஸ்ல கேட்டேன் இந்த அஜித் ஃபேன்ஸ் கிட்ட. ஆனா ஆல்ரெடி அபிஷியல் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஃபேன்ஸ் கிளப்ல. ஏடா என்ன இந்த படத்துலயும் பைக்ல, அதான் பைக் தான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது, பைக் தான் படமும் பைக் தான் ரேஸ் தான் போட்டுக்கிறானுங்க. ஏடான்னு கேட்டா அவங்கடா இந்த படத்துல பைக் தான். நான் சிரிச்சிட்டேன், டென்ஷன் ஆயிட்டானுங்க. ஏன்டா சரி டே நான் சிரிதான்டா செஞ்சேன், ஏதாவது பண்ணான்னு கேட்டேன். நீ எதுக்கு சிரிக்கிற சொல்லுன்னு கேட்டான். இல்ல மச்சான் பைக்குக்கும் தலைவர் ஆசை இல்லடான்ட்டு காண்டாயிட்டானுங்க. அவன் அதை வச்சுதான்டா ஓட்டுறான், அவனுங்கிட்ட போய் அதையே கேட்டா. என்னடா நீ வலிமையும் ஊத்திக்கிச்சு, விவேகமும் ஊத்திக்கிச்சு, ஒரு மங்காத்த வச்சு நீ எத்தனை வருஷம் தான் ஓட்டின்னு இருப்ப? 15 வருஷம் ஆகுதுடா. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறான் போ. ஆனா அதான் அந்த ஒன்னாவது ஓடியுது. இது வந்து வலைபேச்சில் தான் ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க. த்ரிஷா வந்து இவரும் த்ரிஷாவும் ஃபாரின் போவாங்களாம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காணாத போயிடுவாங்களாம், இவர் வந்து தேடி கண்டுபிடிப்பாராம். இதான்டா என்ன இருந்தாரு இன்னைக்கு வலைபேசில இன்னைக்கு ஓட்டுட்டு இருந்தாங்க அஜித்த, உண்டா வரலன்னு. டேய் நான் தெரியாம கேக்குறேன், இவன் யாராவது சாவுக்கு வந்திருக்கானா? வளர்த்து விட்டு எஸ்பிபி சாவுக்கு வராதவனுக்கு எப்படிமான விஜயகாந்த் சில பேர் அவனுக்கே வரல. சில பேர் ட்வீட் பார்த்தேன், நீ எதிர்பார்த்து ட்வீட் போடுற இல்ல அவனை செய்யணும்னு ட்வீட் போடுறேன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, என்ன இன்னைக்கு பாண்டிங் சூர்யா ஃபேன்ஸ் கூட யார் இந்த குமாரன் தானே? இல்ல அந்த பயலுக்கு சாயந்தரம் ஆச்சுன்னு வைங்களா, 9 மணிக்கு நம்ம ஸ்பேஸ் போடுறோம்ல. ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிடி வைத்திருப்பாரு பத்தியா? சரி, பிடி வைத்திருப்பாரு, ஹெட் மாஸ்டர் இருப்பாரு.
குச்சி எடுத்துன்னு ஒரு கிளாஸ்க்கா ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களான்னு போயிட்டு வருவாரு. அந்த மாதிரி 4-5 ஸ்பேஸ் போயிட்டு வருவான் எல்லா ஸ்பேஸ்லயும். ஆனா எந்த ஸ்பேஸ்லயுமே அதான் நடுப்புற இல்ல ப்ரோ, உட்கார இல்ல மாட்டான். விடுங்க, என்ன கேட்ட இல்ல ஜெங்கா கோல்டு போட்டு அடிக்கடி ஒன்னு மேட்டர் என்னன்னா, இல்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றானா இந்த ஆர்மியாவது அவனுக்கு ஒரு ட்வீட் போடு. என்னைக்குமே பாண்டிங் மட்டும் எவன்கிட்டயும் வச்சுக்காது. ஒரு ஆர்மி பாண்டிங் அதெல்லாம் எவனையும் அக்செப்டும் பண்ணிக்காது. ஆமா இருக்காங்க. இன்னைக்கு ஆனா என்ன கேட்டா இல்லடா, எல்லா ஆர்மியிலும் நல்லவனுங்களும் இருக்கானுங்க. அதுக்காக பாண்டிங் எல்லாம் போட்டா அது பிரச்சனை. இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவானுங்க, டீசென்டான நாளைக்கு ஒரு பாண்டிங் மாதிரி எது தெரியுமா? பேசுவானுங்க பிள்ளைங்க. இல்ல இது டீசென்டான பாண்டிங். ஏதாவது ஒரு ஹீரோயின் ஓகேவா, அது கூட பாண்டிங் ஹீரோயின் பாண்டிங்க. ஹீரோயினுக்கு என்ன பாண்டி, எல்லாமே சூப்பர் தான். ஹீரோ பாத்தியா? இல்ல 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 எல்லாமே இல்ல ப்ரோ, எல்லாமே எல்லாத்தையும் சூப்பர். ரசிங்க, இல்ல எல்லாத்தையும் இல்ல ரசிங்க. எல்லாமே சூப்பர்ன்ட்டா. அமலா சாஜ் இன்ஸ்டாகிராம்ல நீ ஆக்ட்ரஸ் நீ போட்டு இல்ல மொக்க இல்ல அமலா சாஜியை விட மாட்டியே நீ. ஒண்ணும் இல்ல. அலெக்ஸ் நான் சொல்றது பாத்தியா? ஆனா ஜாக் வந்து ஜாக்கு அமலா சாஜி ரொம்ப இவன் தான் லவ் பண்றான் போல இருக்குதுடா. இல்ல இல்ல டேய் நீ வேறடா. இல்ல ஆமாடா, இல்ல டெய்லி இல்ல சொல்லிடுறான்டா, அவ பேர் டெய்லி சொல்லிடுறான்டா. ஜாக் டேய் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, அந்த கண்டென்ட்ட சொல்லுங்க. குரூப்ல எல்லாரும் வந்துட்டு இது மாதிரி தான் இவரே இந்த ஜாக்லாம் வந்துட்டு ஏதாவது காஜி கீஜிட்டுலாம் ஷேர் பண்ணுப்பானுங்க. நானும் இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். இவர் யாரோ ஒருத்தர் விக்னேஷ் யாருன்னு தெரியல, அமலா சஜி சும்மா சும்மா ஷேர் பண்ணி விடுறாரு கும்பலோட கும்பலா. இதுல யாருமே நாங்கெல்லாம் உஷாரா பார்த்து வந்துட்டோம். இல்ல குமரனுக்கு வச்ச லைக் ட்ராப். போட்டு வச்சிருக்கான்டா. குமர் லைக் போட்டு வச்சிருக்கான் ஆத்தின்னு. மாட்டிடா எங்க அதான் அதானா? சரி. சாமி அதெல்லாம் பெரிய சம்பவம் தெரியுமா? அமலா சாஜி ஜாக் அது என்ன, அது ஹீரோயின்னாலே நல்லா இருக்கும்ன்றீங்க ப்ரோ. என்கிட்ட இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். மீனாட்சி வந்துட்டு நல்லா தெலுங்கு இருக்க படம். ஹீரோயின் கூட பாத்துக்கோ. இதுதான் இதுக்கு பேர் தான் காஜு. இல்ல இல்ல நீ ஜாக் இல்ல இல்ல கண்ண முடிப்பியா நீ? இல்ல கண்ண கோயிலுக்கு சாமி இல்ல கும்பிடுவியா? பத்ரி ப்ரோ, ஜாக் இது கேரக்டர் சொல்லட்டுமா? அவனுக்கு எல்லாம் பூனை வாய் இருக்கு பாருங்க, பீங்கான்ல செஞ்சு கொடுத்தவனும் வாங்கி வச்சுக்கோ. ஆனா ஜாக்குன்னு பத்ரி வந்துட்டான்டா. ஆனா இந்த மாதிரி நடிக்கிறவன தான் நம்ப கூடாது. ஆமாண்டா ஆமாண்டா. முறைச்சுக்காதே இருப்பானுங்க. நாங்கெல்லாம் இல்லடா ஸ்ட்ரைட்டா இல்ல சொல்றோம், மச்சான், இது நாங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா பரவாயில்ல. சொல்லிடுவோம். இல்ல மச்சான், அதுக்குன்னு எல்லாத்தெல்லாம் ரசிக்க முடியாதுடா புண்டை. ரேவந்த் இருக்காரு. இல்ல ப்ரோ, இதே கேள்வியா வச்சுப்போம். ஒரு புடியாத ஒரு ஹீரோயின், அதாவது இத பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்துரும் ஒரு ஹீரோயின் யாரு? நயன்தாரா. நயன்தாரோட ரீசெண்ட் நயன்தாரா தான்டா, ரீசெண்ட் நயன்தாரா. அந்த நயன்தாரோட எனக்கு எப்பயுமே பிடிக்காதுடா யோதிகா. ஏய் அப்புறம் யோதிகா பழசுலலாம் பிடிக்கவே பயங்கரமா இருக்கும். பார்த்தாலே சூத்தடிச்சா இருக்கும். இல்ல உண்மையில இல்ல சந்திரமுகிலாம் நீ பாரு, ஜோதியை தூக்கிட்டு பார்த்தா யாருமே நடிக்க முடியாது. அந்த இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றது, பூனைனாலே இல்ல எல்லா ஹீரோனும் பிடிக்கும்ட்டு நாய் மாவன. ஏய் நல்லா இருக்கிற ஹீரோயின் மொக்கடா. இல்ல ஜாக்கு சொன்னது பாத்தீங்களா, எல்லாத்தையும் ரசிங்கன்னா. சரி இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த நயன்தாரா ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூ, என்ன சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்க, அது லேடி சூப்பர் ஸ்டார் புண்டை இவதான் டைட்டிலே போடுறது. யாரு இவளே போட்டுக்கணும் நடிப்பு புயல்றா. நடிச்சது 40 படம், அது ஹிட் 4 படம். நடிப்பு புயல் என்ன சொன்ன விக்னேஷ்னா, நடிச்சது 40 படம், 4 படம் பிட்டு படமா? விட்டு படம் விட்டு படம். ஆனா ஷாமே நல்லா தேறிட்டா மேன். நமக்கு இல்ல ஹைதராபாத் போய் நல்லா தேறிட்டான். இல்ல ஒரு ஹைலைட் என்னன்னா, இப்ப நீ சொல்றது கூட தப்பு இல்ல, பக்கத்துல ஒரு டைரக்டர் அதுக்கும் மேல மேடம்க்கு தெரியாம தான் வந்துட்டு டைட்டில் கார்டுல சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னு வச்சு அவங்க படமே பாக்கல. ஆட புண்டாம அவனே. அதாவது இல்ல அவன் படமே பாக்கல, ஏன் தேட்டர்ல பொறுத்த வருமா? ஆனா அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட், நயன்தாரா உண்மையிலே ஃபீல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இவெல்லாம் பொண்ணுன்னு பேப்பர்ல எழுதி போட்டாலே என்ன சொல்றது, சுருட்டி பாக்கெட்ல வச்சுன்னு போவான் ஜாக். அவனுக்கே நயன்தாரா பிடிக்கலன்னா அப்ப பாத்தீங்க நீங்க.
சும்மா சொல்லுவான். இந்த விஷால் படம் ஒரு படத்தை டேய் நடிச்சிருப்பாரு. டேய், அந்த இல்லடா படம் மச்சான், இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே. எனக்கும் நயன்தாரா ஒரு டைம் பிடிக்கும். எப்ப தெரியுமா? வல்லவனு, பில்லா, ஒமாலை செம்மையா இருப்பா அப்பெல்லாம். அப்பெல்லாம் செம்மையா இருப்பா. வல்லவனு, பில்லா, இந்த விஷால் படம் ஒரு படம் இருக்கும் பாருடா, சத்யனா. வில்லு ஏன் வில்லுலயே நல்லா சத்தியம் இருக்கும். அப்பெல்லாம் நல்லா இருப்பாடா சத்தியம். சத்தியம் அதனால நல்லா கொக்கா மக்கா குல்மாவா இருப்பா அப்படியே. அதான் இல்ல என்னைக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் ஒரு எனக்கு ஸ்டெப் தாண்டி எப்பயுமே பிடிக்காதுடா. இல்ல இரு இந்த உதயநிதி கூட நீதானே ஜாக்கு ரசிக்க சொன்ன ரஷி. அனுஷ்கா தான் அப்பெல்லாம். அந்த ஏய் டைம்ல அவ அனுஷ்கா தான். சொல்லிட்டு பில்லா டைம், பில்லா டைம்ல அனுஷ்கா தான். அப்படி கேப்ப ரசிப்போம். அனுஷ்கா தான் அப்பெல்லாம். ஆனா அனுஷ்கா என்ன தெரியுமாடா, நடிகவும் தெரியும், கிளாமரும் தெரியும், கூட அந்த ஹம்புலாவும் இருக்கும். அதனாலதான் அனுஷ்கா ஆகுது. அலெக்ஸ், சத்தியம் படம் ஷூட்டிங் டைம்ல ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அந்த டைம்ல என்னன்னா சிம்புக்கும் நயன்தாராக்கும் கிளாஷ் வந்து பிரிஞ்சுட்டாங்கல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவன் விஷால் வந்து நயன்தாராவை கூட்டு அடிச்சுட்டு இருந்தான். 2 பேரும் பார்ட்டிக்கு போய் செம்ம என்ஜாய்மெண்ட். இவன் உள்ள போய் சிம்பு போய் விஷால் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நயன்தாரா வந்துட்டு வெளியில போன்னு சொல்லி சிம்பு ரொம்ப அசிங்கமா பேசி அவன் அழுதுகிட்டே வெளியில வந்தான். அப்ப சத்தியம் டேல நடந்த ஒரு சம்பவம். ஆனா எனக்கு கேட்டா இல்ல இது எப்படி தான் ப்ரோ, இப்ப 10 பேரு கிணற வெட்டுறான்னு எடுத்துக்கோங்க, தண்ணியே வரல. சில பேர் தண்ணி வருதுன்னு எடுத்துக்கோங்க. அந்த 11வது ஆள் ஒருத்தன் கிணத்துல பூசிட்டு ஒருத்தன் தண்ணி எடுக்கிறானா, அது அவன் தான் ஒரு விக்னேஷ் என்ன கேட்டா. எப்படிதான் இருக்கணும். நீயும் ஏன்பா ஒரு மாதிரியே பேசுற? ஒரு டவுட் ஜாக்கே, இல்ல நீ கல்யாணம் பண்ணிருப்பியாடா? இல்ல இந்த செய்யாறு சாருக்கு தான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா விக்னேஷனும் பிடிக்கல, உனக்கும் பிடிக்கலையா? இவர்கிட்ட இருந்து சேர் பால காப்பாத்துற ஃபேமை. பாடு இல்ல பாலு ரீசெண்டா அதிகமா திட்டுறாரு விக்னேஷன். இது வரைக்கும் வந்து தேட்டர் லிஸ்ட் படி நாம தான் லீடிங் போல எல்லா தேட்டர்லயும். ஒரு நிமிஷம் இல்ல டோட்டலா தேவையா பண்ண ஓத்தாச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாளைக்கு வந்து மாயச்சால் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் பணம் போட மாட்டான். ஆனா நாளைக்கு போட்டான்னு அதுல லியோ நம்பர் 1 இருந்தா சிட்டியில இருக்கிற முக்காவாசி தேட்டர்ல தான் நம்பர் 1 இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதிக ஸ்கிரீன் தமிழ்நாட்டுல இருக்கிறதே அது ஒரு தேட்டர் தான். எங்க வேணா தேடி போய் தமிழ்நாட்டிலேயே அதிக ஸ்கிரீன்ங்கிற ஒரே தேட்டர் மாயச்சால் தான். அலெக்ஸே தலா 500க்கே முக்கிட்டு இருக்கு. 500 பண்ணிட்டு போட்டாங்கடா. அங்க வாங்க. இல்ல சிரிக்கிற தாயில எங்க போய் டங்கே பேர் 300ல முக்குது. இல்ல ஜாக்கே, நாங்க 500 தான் பண்ணோம் சொன்னது கலாச்சல்ல நீ எங்களை. ரேவந்த் செய்ய வந்தான் உங்களை 500 பண்ணாதுன்னு சொன்னாங்களே கோரேனியும் 500 பண்ணி. இப்போ ஒரு வாரம் தானே ஆகுது ரிலீஸ் ஆகி. ஒரு வாரத்துல 500 ஒரு வாரம் பைத்தியம் சொல்றது கேளு. இல்ல சொல்றது கேளு. அபிஷியல் படி பார்த்தா ஒரு வாரத்துல இந்த 500 கிட்ட போனதே வந்துட்டு ஜவானே லியோ. எவனுமே 1000 கோடி எல்லாம் சொல்லலடா ஜாக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தானே எவன்டா சொல்லுவான்? ஒருத்தன் என்ன பிஎஸ் மாதிரி ஒருத்தன் ஓட்டுனுங்கிறவங்க மாதிரி பிஎஸ் கத்தான் பேரு ஒருத்தன். ஆனா இந்த படம் இல்ல வீக்கெண்ட் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் செகண்ட் வீக் பொறுத்து பார்ப்போம். நல்லாதான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அலெக்ஸ் 450 கோடி தான் மேல பாரு. இல்ல ப்ரோ, இப்ப இவனே 450 போட்டான். இல்ல இவனே 450 போட்டிருக்கான். அபிஷியல் 500 போட்டிருக்காங்க. அபிஷியலா இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, ஏன் தரம் அழுவுறாரு? சலார் 500 பண்ணாதுன்னு இவரு தான் சொன்னார். ஒரு வாரத்துல 500 பண்ணிடுச்சு. அலெக்ஸ் பாக்ஸ் ஆபீஸ் ஸ்கேம் மாத்துனானுங்க பாத்தியா இல்லையா நீ? ப்ரோ என்ன ப்ரோ ஸ்கேம்? அங்க வந்து எஸ்ஆர்கே ஃபேன்ஸ் ஸ்கேம் பண்ணி இப்ப போய் கையங்களவுமா தியேட்டர்ல புடிச்சாங்க பாத்தியா இல்லையா? இல்ல எஸ்ஆர்கே ஃபேன்ஸ் அப்படிதான் போடுவான். அங்க அவனுக்கும் ஏட்ரஸ் இருக்குது, புரியுதா? இல்ல எல்லா ட்ராக்கர்ஸும் ஒரே மாதிரி கம்மியா தான் போடுறாங்க. 450 கம்மியாட 450க்கும் 500க்கும் எவ்வளவு வித்தியாசம்? எனக்கு புரியல. இது கம்மியா? இல்ல புரியல.
எவ்வளவு போட்டுருவான் சிடி ட்ராக்கு? எனக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு எடிட் பண்ணி தெரியா? சிவாஜி படத்துல ஹனிஃபா கேப்பர் பத்தியா? ஹனிஃபா வந்து எனக்கு ஒண்ணு ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனிமல் கலெக்ஷன் ஒன்னும் ஆகலையே அடிக்கலையே. அனிமல்லாம் மாஸ் ப்ரோ. அனிமல் கிட்லாம் நெருங்க கூடாது. அது இல்ல அது 860. அது வந்து அது மாசு. இது டேய் ஒரு வாரத்துல சலார் தான்டா அதிகம் பைத்தியக்கார முண்டை. சலாரும் நல்லா இருக்கு. அதான் இல்ல ப்ரோ வீக்கெண்ட பொறுத்த வரைக்கும் பூஸ்ட் இந்த படத்துக்கு பிளஸ் பிளஸ். இன்னொன்னு அவங்க வந்து நார்த் இந்தியன் வந்து அவங்களுக்கு ரொம்ப சொல்ல மாட்டேன் ஜாக்கு. நார்த் இந்தியால 100 கோடி பண்ணிட்டு போயினுக்கிறான் வெறும் என்னது 5 நாள்ல அபிஷியல். டேய் போட்டதே சினி ட்ராக்டா. அவனு போய் கடிப்பான் பாரு இப்ப ஷாமு. விஜய் அதை ஓடுற அது வேற விட்ற. அவன் பாகுபலி ஹீரோ இது ஏதோ ஆகி போச்சு ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க அதை விட்டுரு. நம்ம ஆளுங்க தான் உங்க ஹிந்தியில ஒரு மயிரும் புடுங்காம இருக்கிறோம். உண்மைதான் ப்ரோ. இப்ப மத்தவங்க தெரிஞ்சிருக்கும் என்னென்ன சம்பவம்னு. ஆனா அதான் வரலையே. லியோ மல்டிபிளெக்ஸ் வந்திருந்தா அசால்ட்டா வந்திருக்கணும். சவுத் இந்தியன் படத்திலேயே லியோக்கு மட்டும் தானே வடக்கா கெஞ்சினாருங்க இந்தியில ரிலீஸ் பண்ணுங்க வேற எந்த படத்தையும் கெஞ்சினாங்க. கேட்டா இல்லம்மா சரி அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோக்கு லபாடெக்கபா லலித் சத்தியமா இந்த விஷயத்தால நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த பாடு இவனை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த பாடு என்ன ரிலீஸ்ல இவன் தமிழ்நாடு ரிலீஸுக்கு தான் லாக்கி. இவனெல்லாம் பேன் இண்டியா ரிலீஸ்ல கொண்டு வராதீங்க. ஓடிடில அலெக்ஸ் ஓடிடில இந்த 20 நாள் 30 நாள் கொடுக்கவே கூடாது. 50-60 நாள் முடிட்டு எந்த படமா இருந்தாலும் அந்த ஹொம்பால பிலிம்ஸ் நீங்க எடுத்து பாருங்களேன். படம் ஏ சர்டிபிகேட் 2 மாசம் கழிச்சு வந்துட்டு ஓடிடில விடுறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். ஏன்னா ஹிந்தி ரீச் ஆகணும்னு. அவனுக்கு தேவை நல்ல ரீச். அந்த சின்ன பேசிக் குவாலிட்டி கூட இந்த பாடிக்கு தேவை. ஜவான் பத்தி 1 மாசம் கழிச்சு ஓடிடில விட்டான்டா. 1.5 மாசமா 2 மாசம் கிட்ட சொல்றேன். அவனுங்க எல்லாம் கரெக்டா இருக்கானுங்க. இங்க எல்லாம் பணத்தை தான் பாக்குறான் ப்ரொடியூசர். இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொன்ன விஷயம் தான். அதாவது இங்க வந்து லியோ வந்து என்னென்னலாம் செகண்ட் ஹாஃப் அது இதுன்னு இவனு சொன்னாலும் அதுதான் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால என்ஜாய் பண்ணி பாத்துருக்காங்க. இப்பயும் சொல்றேன். ஆனா தியேட்டர் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு மல்டிபிளெக்ஸ் பண்ணி கிடைச்சதுன்னா. இன்னொன்னு ப்ரோ உனக்கு தெரியுமா நார்த் இந்தியால சங்கர் படம் இல்லாம பண்ணது ஃபர்ஸ்ட் நம்ம தான். இப்ப ஹையஸ்ட் இருக்குதான் நம்ம தான். அஜித் வருத்தமே தெரிவிக்கலையாமா. ஆனா இவனுக்கு வருத்தம் தெரிவிச்சானுங்கன்னு போட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல போட்டாங்க. எப்பயோ தெரியும்டா. இல்ல போட்டாங்களே உண்மை இல்லையா அது? உண்மைலாம் இருக்காதுடா. இந்த நாய்ங்க எல்லாம் என்ன நிஜமா வயித்துக்கு சோறு திங்காங்களா? இல்ல அது ஃபேன்ஸ் மட்டும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த இவன் ப்ளூ சட்டை மாறன் மாதிரி அது கிடையாது. ஒரு நிமிஷம் இல்ல சன் நியூஸ்ல இருந்து எல்லா சேனல்லையும் போட்டாங்க. சன் நியூஸ் போட்டாங்களே சேனல்லயும் போட்டாங்க ப்ரோ. டிவிலே லைவ்ல போட்டாங்க. அதான் அஜித் வந்து கால் பண்ணல கட்டாதானயா தலைவன் சொல்லிட்டு போனான். பத்திரிக்கையிலடா நீங்க தூன்னுட்டு கட்டாதான்டா சொல்லிட்டு போனான். இந்த வலை பேச்சு போட்டான் சரிதான். இவனே அவன் உண்மையை சொல்றானா பாத்துக்கோ. அவன் எல்லாம் இல்ல பண்ணிருக்க மாட்டான்டா. இல்ல கால் பண்ணலையாங்க வாட்ஸ்அப்ல ஏதோ கேட்டா இல்ல ப்ரோ நீ நாட் ரீச்சபிளா இல்ல கால் பண்ணிருப்பான்டா. ஏன்னா இல்ல ஓப்பானுங்க நீ வரவும் மாட்டற ஏதாவது. ஏன்னா நியூஸ் வந்துச்சுல அந்த பாந்தால் புதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்துச்சு கால் பண்ணிட்டாருன்னு. லூஸ்க்கு எல்லா இதுக்கும் தானே எஸ்பிபிக்கு தானே வந்துச்சு. ஒரு கால் பூலம் வரல என்ன புது வந்துச்சு. இதே நியூஸ் வந்துச்சு கால் பண்ணாருன்னு. பூம்பு சென்னையில இருந்து சென்னையில இருந்து கால் பண்றாராம். டேய் என்னடா இது? ஆமாண்டா கால் பண்ணி சொல்லிருப்பாரு. நேர்ல தான் வரல. இப்பதான் துபாயில வரலன்னு ஒரு ஒருத்த கால் பண்றான். அதாவது ஏத்துக்கிற மாதிரி அதுக்கே வரலடா. காலும் பண்ணலடா. அதுக்கு வரல தெரியும். ஆனா கால் தெரியல. இது நீ சொல்லிதான் தெரியுது எஸ்பிபி கால் பண்ணாங்க.
விடுங்க. அதான் இந்த வேற யாரும் வந்துட்டு இது பண்ணல. வடிவேலு ப்ரோ வடிவேலுனா இல்ல ஒன்னு சொல்றேன். கோயம்பேடு வடிவேலு வராருன்னு தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சுங்க. இல்ல அப்படி கிடையாது. வடிவேலு வராது நல்லா இல்லைங்க அடிச்சு இல்ல ஒரு விட்டுருப்பானுங்கலாம். இல்ல ப்ரோ இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல இப்போ ஒரு டாடா நானோ ஏதோ ஒரு கார் இது, சும்மா டாடா ஏதோ ஒண்ணு கார் இருக்குதுன்னு எடுத்துப்போங்க, இண்டிகா கார்னு. அது கார்ல வடிவேலுக்கார சும்மா ஒரு பொருளை கிளப்புங்க சும்மா அங்க போய் இல்ல வச்சிருவானுங்க. அப்படி கிடையாது. நான் சொல்றது இந்த வலைபேச்சு சொன்ன மாதிரி ஒரு அறிக்கை, புரியுதுங்களா? என்னால வந்து நேர்ல வர முடியல, எனக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஒரு சும்மா கூட ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டு, இந்த மாதிரி நான் வந்து மனசு வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தா கூட அவர் வந்து ஒரு அக்னாலேஜ் பண்ணதா இருந்திருக்கும். மாம்சன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பா. சரி வடிவேலு அந்த மாதிரி ஏதோ பண்ணுவான்ட்டு, ஆனா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. என்னதான் பிரச்சனையா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயத்துல, அதுவும் மாம்சன் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், வடிவேல தூக்கி விட்டதே ராஜ்கரனுக்கு அடுத்தது கேப்டன் தான். கண்டிப்பா. ஆனா நன்றிய 2 நிமிஷம் மறந்துட்டான். விக்னேஷ், நான் ஒரு கேள்வி கேக்குறேன் விக்னேஷ். இப்போ இந்த சூர்யா புறம்போக்கு, இந்த விஷால் புறம்போக்கு, இந்த அஜித் பொட்டை, இவெல்லாம் ஊர்ல இருக்கான்னு சொல்றானுங்க. ஓகேவா? நான் ஒரே கேள்வி மட்டும் கேக்குறேன். சூர்யா ஊர்ல இருக்கானா? இல்ல ஊர்ல இருக்கானா ஊர் மேல போறானா தெரியல. இருங்க அவர் ஏதோ சொல்லுவாரு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவங்க இருந்து அவங்க அமெரிக்கால உலகத்துல எங்க இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் ஆகுமா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு? மாமாக்கு கோவம் வந்துருச்சு. இல்லைங்க அது மேக்ஸிமம் தான் 5 லட்சம் ரூபான்றது. அதோட கம்மி தான் அவங்க எல்லாம். நான் சும்மா சொல்றேங்க. ஓத்தா உன்னால ஒரு இல்ல மாமே அப்படி பாட்டு போதுல செலவானா என்ன அவனுக்கு வந்து இழந்து போகுது? ஏண்டா நான் பேசி முடிச்சிடறேன்டா கோர. அதாவது சூர்யா பொட்ட நாயி ஓத்தா பெரியனா படத்தை ஊமுன நாயி ஒரு நிமிஷம் வந்து புண்டைக்கு ஒருத்த கார்ல சொல்றான் புறம்போக்கு, என்னமோ ஆக்சிடென்ட் சாவ போற மாதிரி பேசுறான். தெவடியா பையன் உள்ளப்பாடு. நான் கேக்குறேன் கோத்தா, ஒரு உன்னால வந்து அதான் கவுண்டவுன் கோத்தா 10 பைசா செய்ய மாட்டான்றது உண்மைதான். தெவடியா பையன் அவன் கார்த்தி போதும் மாம்ஸ் வார்த்தை கொஞ்சம் கவனமா. வேண்டாம். சரி ஓகே சாரி. இல்ல ஜப்பான் புண்டை எங்க போனா? கார்த்தி புண்டை ஆஸ்திரேலியா. அதெல்லாம் கேக்குற வினோஷ். இந்த நாதாரி தெவடியா பசங்க 15 கோடி ரூபாய் சினிமால வாங்கணும்னு போய் நொட்டுறா தெவடியா பசங்க. கேர்ள்ஸ் இருக்காங்க, கீழே கேர்ள்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் யாரா இருந்தா எனக்கு என்னடா? யாரா இருந்தா எனக்கு என்னடா? மாம் கொஞ்சம் பார்த்து அங்க எப்படி கபிலனோ இங்க கிங். நோ கண்ட்ரோல். அலெக்ஸ் 1 மினிட், நான் தப்பா பேசுறேன், நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்னொன்னு அவங்க வீட்டுல அவங்க கேர்ள்ஸ் வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருந்தா கூட அதே தான் திட்டிருப்பாங்க. ஓகேவா? தனுஷ் அவன் எலும்பு அவன் ஏன் வரான் புறம்போக்கு? ஏதோ ட்வீட் போட்டான் போல எஸ்கேப். அவன் ஒரு அவன் இல்ல நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் ஒரு 5 லட்சமோ ஒரு ஒரு செலவு பண்ணிட்டு வர்றது முடியாத நான் இங்க எதுக்கு பேசுறானுங்க? இவனுங்கெல்லாம் எதுக்கு மொத்த படம் நடிக்கிறானுங்க? இல்ல அது என்ன, நான் தனுஷுக்கு வந்துட்டு எப்படின்னா, தனுஷுக்கு போல மாமனார் போயிருப்பாரு, அதே மருமனுக்கு சேர்ந்து நானும் வரேங்க அப்படின்னு. எனக்கு என்ன தெரியுமா, இப்போ சிம்பு விஷயத்துல கூட இப்போ டிஆர் வந்தார், சிம்பு கூட சொல்றேன், அப்படி வர முறை இடத்துல எங்க போய் இருக்கிறன்ற எனக்கு வருத்தம். அப்படி என்னடா உனக்கு? ஒருத்தவங்களுக்கு இது பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்க பாரு சப்போர்ட் எல்லாம் பண்ணது ஒரு நிமிஷம். 48 சப்போர்ட் கிடையாது, சப்போர்ட் எல்லாம் கிடையாது. விக்னேஷ் ப்ரோ 90 போட்டு வந்துட்டாரா புரியலையே. அவர் பேசுற 48 hours 2 நாள் 48 hours கொடுத்துருக்காங்க. 2 நாள்ல நீ எங்க மயிரை போடுங்க, எங்க பூகோளத்துல எங்கடா இருக்கீங்க நீங்கன்னு கேக்குறேன். எனக்கு என்னன்னா இவனுங்கெல்லாம் வந்திருக்கணுமே, ஏன் இப்படி பண்றானுங்க? விடுங்க, அதான் வரல. இப்ப கத்தின பிரச்சனம்.
கத்தனா கீழே இருக்கிற பைத்தியக்கார புண்டைங்களுக்கு தெரியணும்ல, அதுக்குதான். விக்னேஷ் ப்ரோ நீங்க போனீங்களா? சொல்லு சொல்லு. இல்லைங்க இல்லைங்க, நான் இன்னும் போக இல்ல இல்ல முடியல. போகல. எனக்கு அலெக்ஸ் நீ போகலையா? எனக்கு இல்ல எனக்கு இல்ல போக இல்ல நானும் இல்ல போகல. எனக்கு நானும் எனக்கு போகல. போகணும்னு ஒரு இதுதான். ஆனா எனக்கு இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் கரெக்டா அவரு அந்த ப்ரோ இல்ல இல்ல, அந்த அங்க இருக்கிற கிரௌட்ல மிதிப்பட்டே நீங்க சாவீங்க போனீங்கன்னா. இந்த ஆசைப்படுறதெல்லாம் வேணாம். ஆனா அலெக்ஸ் நேத்து நைட்டு என் பையன்ல டாடி நம்ம போலாம், நான் சொன்னேன் எப்பா டேய் நம்மலாம் போக முடியாது, ரொம்ப டிராபிக்கா இருக்கு, தயவுசெய்து வேணாண்டான்னு ஒரு சொல்லிட்டேன். நிமிஷம், இல்ல இல்ல ஒரு நிமிஷம். டிராபிக்கா இருக்கு போக முடியாதுன்னு நீங்களே சொல்லும் போது அப்ப மத்த ஆக்டர் எல்லாம் யோசிக்க வேணாமா? ஆனா அலெக்ஸ் அவங்கலாம் விவி ஏண்டா அவன்லாம் டிவி திட்டுற விஐபி அந்த மயிருக்கு தான் அங்க வச்சது. இந்த நாய்ங்களாம் வரும்னு அங்க நீங்க வேற வச்சாங்க. இல்ல 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 தளபதி இல்ல 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 தளபதி போயிட்டு வரும்போதே அது தளபதி சட்டை இழுக்கிறானுங்க பைத்தியக்கார. இல்ல அலெக்ஸ் இல்ல கடுப்பாயிடுச்சு எனக்கு அதெல்லாம் பாட்டு. ஏன் இல்ல அப்படி இருக்கானுங்க ஒரு பைத்தியம் இல்ல இல்ல கூட்டம்? எனக்கு ஒரு நிமிஷங்க எனக்கு ஒரு தெரியுமா நிமிஷங்க. தலைவா என்ன அவரு எனக்கு விஜயகாந்த பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு மெனக்கெடுத்து அந்த கூட்டத்துல வரணும்னு நான் நினைச்சு பார்த்தேன்னா என்னால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான்லாம். எனக்கு தளபதி அழுதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த சாஞ்சு. இன்னொன்னு உனக்கு மட்டும் இல்ல அலெக்ஸ், நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்ல வச்சிருந்தேனா எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ரொம்ப 3 மணி நேரம் அந்த இம்பாக்ட் இருந்துச்சு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து அந்த ரிப்ளை பண்ணாங்க. ரொம்ப அழுதுட்டாரு, ரொம்ப இல்ல உடைஞ்சிட்டாரு. அலெக்ஸ் ஆக்சுவலா வந்து அவர் கிங் ப்ரோ சொன்னாரு பாத்தியா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனால பாத்தீங்கன்னா அது பலன் பெற்றவங்க, புரியுதுங்களா? ஒரு இது அவ்வளவு பஞ்சாயத்து அவங்களுக்காக முடிச்சு வச்சிருக்கு நடிகர் சங்கத்துல இருக்கும் போது. அது சூர்யானாக்கும் சரி, ஒரு கார்த்திக்கும் சரி, அஜய் சார்ல இருந்து எல்லாருக்குமே. இதுல ஒரு கவுண்டமணி டைலாக் மாதிரி என்னன்னா, என்ன எல்லாம் மேல ஏறான் கை காட்டுற, கீழே ஏறாம பாருன்னு எல்லாம் வடிவேல போட்டு அடிக்கிறானுங்க. எங்க பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்தையும் பார்த்தானுங்கிறேன். இன்னொன்னு அலெக்ஸ் இங்க பாரு, வடிவேலு பிடிக்கல அவன் திட்டா முடிஞ்சு போச்சு. வராதவன பேசுகிறா, வடிவேல பூச்சி எல்லாம் மைண்ட வந்து வடிவேலு கிட்ட போயிட்டானுங்க. சூர்யா தூக்கி வச்சு அடிங்க, கார்த்திகை தூக்கி வச்சு விஷால தூக்கி இல்ல ஒரு நிமிஷம் இல்ல வீடியோ போட்டாங்கன்னா ஏதாவது அவங்க இரங்கலை தெரிவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்க கூடாது. இத கண்டுக்காம இருக்காம பாரு. இல்ல கண்டுக்காம இருக்கானுங்க பாரு, அவனுங்களை கேட்கறது தான் கரெக்ட். இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து அதாவது ஜீரோ ஹேட்டர்ஸ் அலெக்ஸ். இந்த இதுக்கப்புறம் இந்த ஜெனரேஷன்லயும் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு இந்த மாதிரி ஒரு இது. இவருதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஜீரோ ஹேட்டர்ஸ்ல ஒரு இது ஒரு தலைவராகவும் சரி, ஒரு பொலிட்டீஷியனாகவும். அதாவது அலெக்ஸ் இப்போ நான் வந்து ராவுத்தர் பிலிம்ஸ்ல அங்க சாப்பிட்டுருக்கேன், விஜயகாந்த் வீட்டுல நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன் பசிக்கும் போது, கேப்டன் ஆபீஸ்ல சாப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் வேற. நான் என்ன சொல்றேன், இந்த நான் இப்போ இவ்வளவும் வந்து இந்த ஆளு இவ்வளவு பண்ணி இந்த அளவுக்கு வந்து இப்போ அது சரி என்ன எனக்கு அது என்ன சொல்றது, இவனுங்கெல்லாம் எவ்வளோ பேரு எவ்வளோ விஷயம் கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் நிறைய பண்ணியிருக்கான். ஆனா இவனுங்க வந்து சினிமால பார்த்து 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 எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு கொத்தா இவங்க பாதி பேர் நினைச்சாலே கடுப்பு தான் வருது. அடைச்சு இன்னொன்னு ஆஃப்லைன்லயே நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். எப்படின்னா இவரு சொல்லுவாங்கல்ல, அஜித் சார் கண் ஆபரேஷன் காசு கொடுத்து, காது ஆபரேஷன் காசு கொடுத்தாரு, மூக்கு ஆபரேஷன் காசு கொடுத்து. அதான் சொல்லுவேன் நான், இது என்ன கேப்டனோட அதிகமா செஞ்சுட்டு போறாருன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அவர் வந்து அது வந்து ஒரு பிராண்டா அதாவது விக்னேஷ் 1997 வடபழனி 200 ஃபீட் ரோடுன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். அந்த 200 ஃபீட் ரோட்ல இப்ப இந்த கரெக்டா அம்பியா எம்பேர் தாண்டின உடனே பேக் சைடு அப்படியே எம்எம்டி எதிர்க்க அங்கதான் இப்ராஹிம் ராவுத்தர் பில்டிங், மேல ராவுத்தர் பில்டிங் போட்டிருக்கோம். பசி எடுத்தா நீ நம்பி அங்க போய் நீ சாப்பாடு சாப்பிடலாம். டேய் யாரா அவன்? அதானே யாரா அவன் கை தட்டினது? டேய் அடிங்க கொய்யால. இல்ல அதான் சொல்றேன், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு ஆனா இவனுங்கெல்லாம் வந்து என்னத்த சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் இதுல Facebookல. என்னன்னா ஒரு பையன் ஒருத்தன் பேசியிருந்தான், அவன் யாருன்னு எனக்கு சரியா தெரியல, பட் ஒரு பையன் ஒருத்தன் பேசியிருந்தான்.
அவன் என்ன சொன்னான்னா, வேலை தேடத்துக்காக நான் வந்து சென்னை வந்தேன். அப்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. சிலர் வந்து சொன்னாங்க, விஜயகாந்த் அந்த ஆபீஸ் போங்க, அங்க சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டாங்க. விஜயகாந்த் அதை வந்து கவனிச்சுட்டே இருந்து கூப்பிட்டு, தம்பி இங்க வாப்பா, என்ன நீ இங்கே இருக்க, யாரு என்னன்னு கேட்டப்ப அவன் சொன்னானா, இல்லைங்க இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி வேலை தேடத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா. அப்ப விஜயகாந்த் சொன்ன ரிப்ளை என்ன தெரியுமா? எப்போனாலும் வாயா, இது ஊடியா, வந்து சாப்பிட்டு போயா, உடம்பு பாக்கலையா, நல்லா திம்ப பாக்கலையா, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கியான்னு சொல்லி மனுஷன் அப்ப கூட அந்த பையனை தட்டி கொடுத்து, இந்த மாதிரி மனுஷன்லாம் இல்ல எப்படி இது இல்ல இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன்கிட்ட, எப்பப்பெல்லாம் நீ 8 வருஷம் கழிச்சு உனக்கு தோணும் தெரியுமா, அப்ப எங்கெங்கெல்லாம் சாப்பாடு கஷ்டப்பட்டியோ அந்த இடத்துல போய் நின்று 5 நிமிஷம் யோசிச்சுட்டு நீ நீ அப்ப வந்து நீ நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். அவன் அந்த அந்த நினைவு பேசும்போது அப்படியே ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு எனக்கெல்லாம். ரொம்ப நிகழ்ச்சியா பேசி. ஆனா இல்ல அலெக்ஸ், இத்தனை நாள் இல்ல என்னன்னா ப்ரோ, சரி அந்த உண்மை இல்ல, மனுஷன் ஓகே உண்மை இருக்காப்ல உண்மை என்னன்னா அப்படின்னு இல்ல நினைச்சிட்டு ப்ரோ, இருந்தேன். உண்மை என்னன்னா எனக்கு தெரிஞ்சு கிங்கெல்லாம் இருப்பாரு. சாரி, அதான் மாத்தி சிம்பிள் போட்டேன், கிங்கெல்லாம் இருப்பாரு. ஆனா நம்ம எங்க ஜெனரேஷன் தான் ப்ரோ, 70 கண்டிப்பா தொட மாட்டோம். பார்ப்போம். அப்படியே 70 வயசு மேல இப்போ தொடணும்னா ஒண்ணே ஒண்ணு, பணக்காரங்களா இருக்கும். இன்னைக்கு காலையில என் ஆபீஸ்ல என்னோட கொலீக் வந்து இந்த யாரு சுதீஷோட ஆபீஸ்ல வந்து அப்போ ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ வந்து நான் சொல்ல ஒரு 6-7 வருஷம் முன்னாடி அவர் சொல்லுவாராம், ஏதாவது மீட்டிங் காலையில போனோம் சாப்பிட்டியா, சாப்பிட்டு பேசலாம்னு வரோம், மத்தியானம் போனா ஒன்னு சாப்பிட்டியா அப்புறம் பேசலாம்னு வரும். எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏதாவது சண்டை கிட்ட இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டியாயா ஆனா அப்புறம் பேசலாம், நிறைய போதும் இந்த போய் இப்ப இந்த சாப்பிட்டு. பேர் இந்த பொன்னம்பலம், இந்த மன்சூர் அலிகான்லாம் எது இவ்வளோ இந்த இன்சிடென்ட் முன்னாடியே அந்த யூடியூப்ல சில டைம்ல பார்த்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நல்லெலும்பு சாப்பிட்டு, இது சாப்பிட்டு, அது சாப்பிட்டு கேட்டுன்னு போய் சாப்பிட்டியான்னு. அதுவும் இவரே அந்த நல்லெலும்பு அண்டானாலே இந்த தந்தாராம். இவங்க வராங்கல்ல, சொல்லுங்க. ஸ்டண்ட் வராங்கல்ல, ஸ்டண்ட் பீப்புள், புரியுதா? அவங்க கூட தான் பாத்தீங்கன்னா அந்த லஞ்ச் அவர் சாப்பிட்டு வரான். அவங்களோட இதுதான் அதே அவங்க மாதிரி கூட அதே மாதிரி அதே இன்னொரு மாதிரி இந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும். யூனிட்ல என்னன்னா தியேட்டர்ல இவங்க வந்து சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க அதாவது தியேட்டர்ல ஷூட்டிங்ல சாப்பாடு, ப்ரொடக்ஷன் சாப்பாடு இருக்குல்ல, இவரு நடிகர் சங்கம்ல சேர்ந்ததுக்கு முன்னாடி எப்படின்னா டைமிங் இருக்குமா, லைட் மேனு கடைசியில சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் வச்சு சாப்பாடு போடுவாங்களாம். அதே மாதிரி ஒருவருக்கும் ஒரு விதமான சாப்பாடு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, ஆமா, எல்லாருக்கும் இல்ல ஒரே அது மெனு. என்னன்னா, அதே இல்ல மாதிரி விஜயகாந்த் சாப்பிடுற அதே சாப்பாடு தான் நாங்களும் சாப்பிடுவோம், லைட் மேன்லாம் சொன்னேன். இன்னொன்னு அலெக்ஸ், அதே மாதிரி அந்த ஷூட்டிங்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இவர் போய் ப்ரொடக்ஷன்ல லாஸ்டா தான் போய் சாப்பிடுவாராம் ஷூட்டிங்ல. அப்ப கூட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டியா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? அதே மாதிரி அப்பெல்லாம் எப்படின்னா லைட் மேனு கடைசியில இப்போ 1 மணிக்கு சாப்பாடுனா லைட் மேன் 3 மணிக்கு ஆனா சாப்பிடுவானா. இல்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளா இருந்தால்தான் 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு இல்ல சொன்னது. ப்ரோ, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உழைச்சவங்களுக்கு சாப்பாடு போடு, அதுக்கப்புறம் நம்மலாம் சாப்பிடலாம்னு சொன்னாராம். இல்ல ப்ரோ, நம்மலாம் தானது அவள்தான், எவன் தோணா நான் போய் சொன்னேன், வேணா நீ லேட்டா தோன்றா போட்டேன். இல்ல இன்னொரு இன்சிடென்ட், ஒரு டைம் ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு இந்த இவரும் டைரக்டரும் ஒருத்தருக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அசிஸ்டன்ட் எல்லாம் போயிட்டு அவருடைய ரூம்ல போய் படுத்து பெட்லயே படுத்துட்டாங்களாம். அவரு பார்த்துட்டு விஜயகாந்த் பார்த்துட்டு கீழே படுத்துட்டாராம். ஆனா ஏன்னா கீழே படுத்துருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது வெளியில கூப்பிட்டு, ஆனா ஏன்னா மேல படனா அவனுக்கு எழுப்பிட்டு படனான்னு சொன்னதுக்கு, வேணாம்டா அவனுங்களே பாவம் ரொம்ப கஷ்டத்துல இருப்பானுங்க, ரொம்ப உழைச்சிருக்காங்க, படுக்கட்டும் இதனால என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கீழே படுத்தான். என்ன எத்தனை விஷயம் இருக்குது இந்த மனுஷனை பத்தி. யோசிக்கவே மாட்டார் அலெக்ஸ். அவருக்கு வந்து கரெக்ட்னு பட்டுச்சுன்னு ஏன் இப்ப நீயே போய் உதவின்னு கேக்குறான்னு வையா, அவரை பாக்குறது கொஞ்சம் இது என்ன இல்லையா? கேட்டா இல்ல ப்ரோ, ஆனா இப்ப அவர் இல்ல பாத்துட்டு நீங்க லைஃப்ல விஜயகாந்த் மாதிரி அதான் கொஞ்சம் இன்னசென்ட்டா கொஞ்சம் ரூடா இருந்தா எடுத்துக்கீங்களேன், கண்டிப்பா இவனுக்கு வாழ முடியாது ப்ரோ. இவனுக்கிட்டலாம் எங்க ஊரு மாரியம்மன் கோயில் கட்டும்போது மாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்ல விஜயகாந்த் மாதிரி நல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நல்லா பல இல்ல என்ன கேட்டா விஜயகாந்த் நல்லா பழகிறது அதெல்லாம் கத்துக்கணும். அந்த ஓபன் மைண்ட் அதெல்லாம் ஐயோ இப்போ இவனுங்கிட்டலாம் அலெக்ஸ் இத கேளு. எங்க ஊர்ல வந்து இப்ப மாரிய கோயில் கட்டிட்டு இருக்காங்க.
அப்ப வந்து அந்த மன்றம் வந்து அப்பதான் வச்ச புதுசு. எங்க ஊர்ல நான் பார்த்த வரைக்கும் விஜயகாந்த் மன்றம் தான் அதிகம் இங்க. மன்றம் வச்ச புதுசு. அப்போ போயிட்டு என்ன பண்ணாங்க, சரி மார்கெட் கோயில் கட்டிட்டு இருக்கோம், நம்ம விஜயகாந்த் போய் பார்த்துட்டு எதுவும் நம்ம டொனேஷன் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிருக்காங்க நெப்பா சைடுல பெரியவங்க எல்லாம். போன உடனே மனுஷன் போயிட்டு அப்படி ஒரு வரவேற்பாமா, எதிர்பார்க்கவே இல்லையா. போய் அப்படி வரவேற்று உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட வச்சுட்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துதான் அனுப்பி விட்டாராம். அது இப்போ வரைக்கும் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல மாளிகை கோயில் கட்டும் போது விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லி அந்த போட்டோ எல்லாம் வச்சு காட்டிட்டு இருப்பாங்க. எனக்கு நிஜமா அப்படியே இந்த மனுஷன் இப்படியான நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் போது இந்த மனுஷனை இழந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சே, இப்படி ஒரு மனுஷன் இழந்துட்டுமேடா அப்படின்னு. ஆனா மீடியா நாய்ங்க செருப்ப கழட்டி அடிக்கணும் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா அந்த நாய்ங்க தான் இவரை வந்து டம்மி ஆகுனது, இவரை வந்து அசிங்கமா ட்ரோல் பண்ணது. அந்த நாய்ங்க தான் நீங்க வந்து அப்படியே என்னமோ உத்தம பத்தனாங்க பத்தினிக்கு மாதிரி ஆடிட்டு இருக்குதுங்க. சரியில்லை அது. இன்றாவே கேவலமான பொழப்பு அலெக்ஸ் இதெல்லாம். சி. எண்ட் ஆஃப் த டே. ஆனா வருஷம் நல்லா முடியுதுல்ல, சிறப்பான முடிவுப்பா. எங்கிருந்து தான் ஓ அலெக்ஸ், ரொம்ப கேவலமான ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் ஆனா அலெக்ஸ் அந்த சொன்ன மாதிரி டிசம்பர் மாசம் மோசமான மாசம் மாதிரி அதே மாதிரி ஆயிப்போச்சு. ப்ரோ ஒரு வாட்டி ஃப்ளட்டும் வந்துச்சு. இல்ல டிசம்பர் தான் என் birthday. எது டிசம்பர் திட்டாதீங்க, இந்த வருஷம் இல்ல நம்ம எதையும் டிசம்பர் யார் உன் பர்த்டேவா? அலெக்ஸ் பிறந்ததையும் சொல்லலாம். அலெக்ஸ் எப்போ பிறந்த நீ? டிசம்பர் 5 பண்ணக்கூடாது. இல்ல அவரு சொல்லுங்க. இல்ல அவரு இயல்பாவே ஒரு நல்ல ஒரு அவரோட மனசு அந்த மாதிரி. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடாது எனக்கு, அதனாலதான் இன்னும் கொஞ்சம் அதுதான் சொல்றேன். நம்ம வந்து நல்லவனுக்கு நல்லவன் உண்டாமாவனே உங்க அம்மனை உட்கார்றதா நல்ல விகிலியா இருந்துட்டாப்ல அவரு. ஜாக்கே நல்ல ஒண்ணா பாரு உன்னை அடிக்கடி நான் பொல்லாதவன் ப்ரோ. அலெக்ஸ் இல்ல பாரு இப்போ அந்த அந்த படிக்காதவன் ப்ரோ. ஆனா பைல்வான் கண்ணுக்கு வாங்கி நேத்து தானே பார்த்தேன். கண்ணு கலங்கி அவங்கள பொண்ணாமா என்ன கேட்டா இல்ல ப்ரோ, அந்த ரோட்ல ஒரு பொண்ணு திட்டவன் என்ன ஏன்டா கேட்டேன். அன்னைக்கே ஒரு கண்ணு கலங்கி இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்க. அலெக்ஸ் அப்படி கிடையாது, ஒரு யூடியூப்ல ஷார்ட்ஸ் இருக்குமே, அதெல்லாம் நான் அதை பார்த்தேன். யாரா அந்த பொம்பளை இவனை பிடிச்சி திட்டுதுன்னு எனக்கு அவன் யாருன்னு இல்ல அதான் இல்ல அப்புறம் தான் பார்த்தேன். அதான் நான் எப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு என்னடா புண்டன்னு கேக்குது. இல்ல பேசிட்டு இருக்கும்போது அவுத்து இவரு வெக்கப்பட்டு கண்ண முடிவு இல்ல நானும் ஊரு இல்ல நானும் உனக்கு அவுத்து காட்டுவான்னு கேட்டா சிரிச்சுட்டு பின்னாடி போயிடுவாங்க. சிரிச்சிட்டு கிடையாது, வெக்கப்பட்டு சரியான கத்துவா ட்ரிகர் ஆயிட்டா. சரியான ட்ரிகர். ஆனா நம்மால யார் தெரியுமா ப்ரோ, இந்த இவன் பைல்வானு செம்மையா பேசுவாங்க. ஜாக்கி நீதான் அவரை பத்தி தவறா பேசுற. நாளைக்கு வந்து அந்த பேப்பர் வெயிட் சேனலு, அதுக்கப்புறம் தண்டோர வாய்ஸ்ல இருந்து அப்புறம் ஒரு நிமிஷம் இருக்குல்ல எங்க 2 நாள் அதான் இல்ல ப்ரோ, இல்ல நைட் இல்ல இன்னைக்கு முடிதான் 2 நாள் தான். இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு இருக்குது. பாரு 31 தேதி கணக்க விட்டுரு. இன்னைக்கு ஸ்பீடா போயிடுவோம். ஒரே ஒரு நாள் அதெல்லாம் விட்றா. ஏய் ஸ்பேஸ் போடுவல. அப்புறம் இந்த வருஷம் கனவு கன்னியா அதெல்லாம் போடுவானுங்க. பாரு இந்த
இந்த பாசன் பாஸ்கரன்ல சந்தானா வருவான் பாரு, இருறா மச்சான் வரேன்னு. நான் வரேன் 8-9 மணிக்கு வெயிட்டா, அப்ப பேசலாம் ஒரு உங்ககிட்ட. டவுட், நியூ இயர் ஆஃப்ல ஏதாவது செலிப்ரேட் பண்றது யாராவது இருக்கீங்களா? எல்லாம் விட்டாச்சரா நான் வீட்டுல தூங்கலான்னு இருக்கேன். கொரோனா இது கொரோனால இருந்து பரவிட்டு மாத்திடுச்சு. வெளியே ஆமா இல்லனா மட்டும் நீங்க போய் புல்த்திடுவ. அலோடு கிடையாது. என் குஞ்ச கடிப்பான் பத்ரி. மூடு இல்லனா மட்டும் அப்படியே இவன் புளுத்திடுவான். ஃப்ரெண்டும் கூட நாச்சதான் வெளியே சுத்துவோம். அது கூட இப்ப இல்ல. ஃப்ரெண்டும் அதை போயிட்டு அது வேற விஷயம். என்னடா அலோடு இல்ல? எல்லாம் அலோடு இருக்குடா. அந்த புள்ளைலாம் அலோடு இல்ல. வண்டியட நீ வண்டி எடுத்துட்டு போயிப்பாரு. நான் கேப் புக் பண்ணி போறேன்டா. ஆமா நீ போவடா. நீ எல்லாமே போலாம். போலீஸா அலோவ் பண்ணுவாங்க. ரேஸ் ஓட்ட கூடாது, பொதுமக்களை தொந்தரவு பண்ண கூடாது. அதான் இது. ஏய் பீச்ல போன வருஷம் போனாங்களா? நீ குடிக்க கூடாது இல்ல, குடிக்கல எல்லாம் ஓரமா நின்னு கிஸ் அடிக்க கூடாது, ஒண்ணு கிடையாது. நியூஸ் வரும் பாரு, வைப்பாங்க. ஆனா நீ அதை நீ பண்ண கூடாது. அது கூட கிடையாதுடா. நாயே நீ குடிச்சு போயிட்டு வாந்தி எடுப்ப, லவடைக்க பால் வட்டாம சும்மா இருப்பான். இருங்க மெரினா தானே சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து 12:55 வரைக்கும் தான் டைம். ஓகேங்களா? அது ஒரு மணி நேரம் என்ன வேணுமோ பண்ணு. 1 மணிக்கு போய் கூட்டம் கலையத்துக்கு 2 மணி அரை மணி நேரம் அலெக்ஸ். அதுக்கப்புறம் புட்டத்திலே 4 வச்சு அனுப்புவான். 1 மணி நேரம் அவங்க தர அலோவ் பண்ணுவாங்க. 1 மணி நேரம் இல்ல. அதுக்கப்புறம் என்ன கேட்டா இல்ல ப்ரோ, 1 மணி நேரம் தான் அந்த வைப் இருக்கும், நியூ இயர் வைப். அதுக்கப்புறம் எல்லாம் என்ன அதாவது சாப்பிட போயிடுவாங்க. நம்மளே அதுதான் சாப்பிட்டு அதுக்குள்ள பாதி பேர் குடிக்கிறவங்க குடிக்க போயிடுவாங்க, சாப்பிடுறவங்க சாப்பிட போயிடுவாங்க. அவ்வளவுதான். 1 மணி நேரம் கழிச்சு என்னடா 1 மணி நேரம் போதாதா? சரி இரு அலெக்ஸ் ஒரு நிமிஷம். ஜாக்கே, நியூ இயருக்கு என்ன சார் கிடைக்க போற ஜாக்கு? அதுக்கு அடுத்த நாள் தான் அடி. அப்படியா? நான் நியூ இயருக்கு மத்தியானம் இல்ல ப்ரோ, இல்ல என்ன கேட்டா இல்ல சரக்குலாம் இல்ல, சரக்கு விடுறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் இந்த வருஷம் மாதிரி அது என்னன்னா, எப்பவுமே ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்ல ஏதாவது அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் நான் சரக்கு அடிப்பேன். இப்பெல்லாம் பண்றது இல்ல. அதே மெயின்டைன் பண்றேன். கெட்ட பழக்கம்னு எனக்கு எடுத்துங்கன்னா, நான் வந்து இல்ல நான் வந்து மேக்சிமம் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 3 months ஒன்ஸ். இப்போ இந்த மந்த் இந்த இயர் லாஸ்ட் அடிச்சுட்டு இதோட வந்து உடம்பு கொஞ்சம் குறைக்கலான்னு பாக்குறேன். கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஆளு பார்க்க அப்படி பிரபு மாதிரி இருப்பீங்க. இதுல வேற எனக்கு தெரிஞ்சு இல்ல எங்க வீட்டுல என் வைஃபும் பையனும் சொல்லிட்டாங்க, இந்த நியூ இயரோட முடிச்சுட்டு யாருன்னு தெரியுதா? இந்த ஐயோ இந்த மிஸ்கின் மாதிரி ஒருத்தன் குளிக்கின்னு இருப்பானு, வீடிஞ்சா வாழ்க்கை சரியான திரும்ப அது இன்னொன்னு. இந்த நியூ இயர்க்கு ஜாக் எனக்கு தெரிஞ்சு டவுசருக்கு போட்டு செஞ்சுட்டு போவான் பொண்ணுங்கிட்ட. நீ வேற இல்ல ஜாக்கே, நீ வேணா இது வேணா பண்ணிக்கடா, கைய கட்டிக்க ஜாக்கு. இல்ல அலெக்ஸ் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கடா, அப்புறம் வேணா திருப்பி அட்டாச் பண்ணிக்கடா. இருங்க குமரம் வந்துட்டான். அவன் என்ன ஓவர்சீஸ்ல கை வச்சுன்னு இருக்க நீ ஒண்ணு. ஆனா ரேவந்த் எங்க போன எங்க வச்சுட்டு போயிட்டான்? குடிய போயிட்டான். குஸ்து தூங்கிடும். குச்சிருக்கிறானா? சரி. இந்த ஒரு படத்துல கேட்பாங்க, அலெக்ஸ் நீ வந்து இந்த கிங் லூயிஸ் வச்சிருக்க? டேய் ஜாக்கே, நீ வச்சிருக்கடா? என்ன சரக்கு? கிங் லூயிஸ். வச்சிருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ். ஆனா ஆஃப் மேல அடிச்சா ராக்கெட் மாதிரி போகுதுடா. மிக்சிங் கரெக்ட்டா இருக்கணும் ப்ரோ. நீங்க மிக்சிங் தப்பா இருந்தாலும் புரியல. நம்ம சரக்கு தான் ப்ரோ அது. இல்ல ஒன்லி வாட்டர்மா. இல்ல ஒன்லி வாட்டர் வித் ஊர்கா ஆர் வித் சோடா இல்ல நிறைய ஓல்ட் மாங்கோ சாமையா இருக்கும். இல்ல ஜாக், அந்த பாட்டில் எப்படி இருக்கும் கொஞ்சம் ஏதாவது சொல்லு. கூகுள்
ஒரு பாட்டில் என்ன ஷேப்னு கேட்டா ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ குடிச்சு. விக்னேஷ் மார்பிஎஸ் இருக்கா? மார்பிஎஸ் குவார்டர் பாத்துருக்கல? இல்லைங்க ப்ரோ, சத்தியமா நான் எதுவும் மார்பிஎஸ் குவார்டர் ப்ரோ இல்ல நம்ம அடிக்கிறதே இந்த ஓல்டு மங்க் பெக்காடி இது நம்மலாம் வந்து மார்பிஎஸ் 1948 இன்னைக்கு என்ன வந்ததுல இருந்து ஒரே ஆவேசமா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்ல என்ன தெரியுமா, இல்ல எல்லாரையும் அடிக்கிறாரா, ஓடுங்கடா ஓடுங்க எல்லாம் ஓடுங்கடா அப்படின்றாரு. டேய் நான் இன்னொரு ஸ்பேஸ்ல வந்து சும்மா வந்து இதுல கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா, அனானிமஸ்ல தலைவன் உள்ள வந்த உடனே அது இல்ல அலெக்ஸ், நம்ம இது என்னது ஜேடிஆர்என் ஸ்பேஸ்க்கு போறேன். அங்க போயிட்டு அதான் சொன்னேன், மெட்ரல் என்னைக்கு சாவனா போய் வீட்டுல டான்ஸ் ஆடுறது. இல்ல அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்க ஜாக் கிட்ட அந்த கேள்வி கேளுங்க. அந்த பாட்டில் டேய் ஜாக்கே சொல்லு, பாட்டில் ஷேப் சொல்றா. இல்ல கூகுள் போயிருப்பான். டப்ப டப்ப டப்ப. டேய் இருடா ஜாக்கி கிட்ட பண்ண மாட்டான். குமரனே சரி விக்னேஷ், சிவாசிகள் இங்க வந்து சரியாவே இல்லையா? எனக்கு ஒண்ணு வாங்கி கிடையாது. பாண்டிச்சேரியில எல்லாம் குடிக்க மாட்டேன். எனக்கு ரேவந்த் வந்துட்டு ஒரு காமெடி சீன் ரொம்ப எனக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா பொண்ணு பார்க்க கவுண்டர் பண்ணி போவான். இந்த செந்தில் என்ன பண்ணுவானா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கு ஏதான்னு கேட்டா, செந்தில் என்ன அப்பப்போ ஏதாவது தண்ணி அடிப்பாரு, தண்ணி மட்டும் தான் எப்போ இல்ல எப்போ அடிக்க மாட்டாரு, ஏதாவது சிகரெட் பிடிக்கும் போது அடிப்பாரு. ஓ சிகரெட் பிடிப்பாருன்னு கேட்டா, சீச்சி எவனா பீடா போடும்போது விடுவாரு. ஓ பீடெல்லாம் போடுவாரா? இல்ல ஏதாவது பொம்பளை சோக்கு அப்பா இருக்கும் போது அப்பெல்லாம் பீடா போடுவாரு. அப்ப பொம்பளை சோக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல அப்பப்ப இல்ல எப்பனாவது வெட்டு குத்து இருக்கும் போது பொம்பளை சோக்கு இருக்கும்னு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு கொம்மால. சரி ஒரு நிமிஷம், ஜாக் இருக்கியா? இல்ல ப்ரோ இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல இருமா சார். இல்லப்பா இத மட்டும் கேட்டுறேன். அவர் கேஒய்சி ப்ரோ சொன்னார்ல, அந்த பிராண்ட் பேரை திரும்ப ஒரு வாட்டி சொல்லு. கிங் லூயிஸ். கூகுள் போட்டான் ப்ரோ, போட்டான் இல்ல சரி குவார்டர் அவர் லெவல்னே சொல்ல கூகுள் போட்டான் பாத்தியா? நான் ஜாக்கி கிட்ட கேக்குறேன். ஜாக்கி பாம்பே அப்படினா பாம்பே சப்பேவா? இல்ல பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணி சப்புரியான்னு கேக்குறான், வேற எதுவும் இல்ல. என்னது புரியல. பாம்பே சஃபேரா சரக்கு என்ன கலர்ல இருக்கும்? திடீர்னு கேட்க கூடாது ப்ரோ. 250 ரூபா அது. டேய் என்னடா நீ குடிச்சு, டேய் போய் எல்லாம் சொல்லாதடா. நான் எப்பயோ குடிச்சேன் ப்ரோ. ஒரு படத்துல வடிவேல் 2 ஃபாதரேஷன் போட்டுன்னு போயிட்டு கேட்பானே, ஐயோ கிங் குடிக்கிறது என்ன? இல்ல மச்சான் அது கிடையாது. ஒரு நிமிஷம், வடிவேல் என்ன மச்சான் இல்ல மச்சான், வடிவேல் ஃபாதரேஷன் போட்டு போனான். எல்லாம் போய் கேட்பானுங்க 8வது அதிகாரத்துல என்னடா சொல்லிருக்கான்னு கேட்டா, எது சொன்னாலும் ஒரு நல்லதாங்க சொல்லியிருப்பாரு. இல்ல ஒரு நிமிஷம், கேஒய்சி ப்ரோ அதெல்லாம் அப்ப அடிச்சது என்ன எல்கேஜி நான் என்னத்தான் சொல்லுவேன். உனக்கு நான் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. மானிட்டர் தெரியாது. நோ அது எனக்கு பிடிக்காது. மானிட்டர் பிடிக்காதா? நெப்போலியன் மானிட்டர் இப்ப வர்றதே கிடையாது. பிடிக்காதுன்னு சொல்ல கொன்றுவோம். நெப்போலியன் பிடிக்காது. டேய் நெப்போலியன் சரக்கு கிடையாதுடா பைத்தியம். நெப்போலியனா பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. எனக்கு ராயல் பேலஸ் குடிச்சது இல்லடா. நான் குடிச்சது இல்லடா. எங்க மாமா அடிப்பாரு. இங்க பாரு, எப்பவுமே இங்க பாரு, ஜாக்கே பக்கா குடிகாரனா எம்சி விஎஸ்ஓபி 160 ரூபாய்
அத குடி சும்மா சல்லுன்னு ஏறும். அவன் என்ன அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு வா. குடிக்காரனா நாங்க இதெல்லாம் குடிக்கிறதுக்கு டேய் நான் ஜாக் கிட்ட பேச நீ நானே எங்கடா வர? குடிக்கணும். டேய் டேய் குமரா ஆனா கம்முனுடா. ஈரமச்சா இல்ல ஒரு நிமிஷம். கிங் யார் தெரியுமா? இந்த ஒரு படத்துல பார்த்திபன் சொல்லுவான் வடிவேல் கிட்ட, ஆஃப் ஏத்து ஆட்டோல ஏறு எதிர் வீட்டு தட்டு அந்த பொண்ணுக்கு ஓத்துரு. கேஓசி கிட்ட கேப்போம். கேஓசி அங்கிள் நீங்க வந்து குடிகாரரா இல்ல மது டேய் பிரியரா? மது பிரியரும் குடிகாரரும் ஒண்ணுதான்டா. லபடி கம்பா மது பிரியர். டேய் மது பிரியர் அதான் சொன்னேன் நான் பாரு. எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்படின்னா எனக்கு சரி தோணும் போது குமார இல்ல குடிப்பேன். இல்ல நான் ரெகுலர்ல நம்ம மட்டும் குல்ஃபேஸ்காரனா குடிக்கிறோம் தான். டேய் இல்லடா நான் எப்ப பேசுறேன் நான் டெய்லி குடிக்கிறேன்னு சொல்லி பேசுறேன். இல்லடா நானும் குமார் இல்லடா ஃபங்க்ஷன் அப்பதான் டேய் நான் குடிப்பேன். டெய்லி குடிக்கிறேன்னு நீங்க பேச சொல்றீங்களா? டேய் நான் டெய்லி குடிச்சிட்டு வரேன்னு பேசுறீங்களா? அதுக்கு சொல்றேன்டா நான் அப்படி கிடையாதுன்னு ப்ரோ சொல்றேன். நாங்க மட்டும் என்ன ப்ரோ ஃபங்க்ஷன் அப்பதான் குடிப்போம். லாஸ்டா லியோ அப்பதான் எல்லா செலவும் கரெக்டா இல்ல லியோ அப்ப வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் குடிச்சேன். லியோக்கு போகும்போது கூட இல்ல சிகரெட் தான். இல்ல ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. லியோ அப்புறம் தான் குடிச்சேன். எனக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா 4 பிராண்ட் இருக்குது. அதுக்கு மேல நான் பண்றது அவர் இந்த ஃப்ரெண்டோடைய இல்ல பண்றது கிடையாதுன்னா நீ என்ன பிளாக்ல விக்கிற? ஆமாங்க இங்க பாருங்க. ஒண்ணு வந்து ஜேகமைஸ்டர், இன்னொன்னு வந்து எலைட் குடுத்தி ஜாக்கே இல்ல இல்ல இவன் யாரு தெரியுமா? உள்ளூர்ல உட்காந்து கல்லு குடிச்சிட்டு அங்க போயிட்டு ப்ரோ இட்ஸ் பேக் ஆட் யூ சோ இல்ல இல்ல அலெக்ஸ் நான் கல்லு கூட குடிச்சேன். சொல்ல கல்லு குடிச்சிருக்கு. ஆனா நான் கல்லே குடிச்சது கிடையாது. என்ன பண்றது? டேய் அந்த ஒண்ணும் இல்லடா மோர் மாதிரி. ஆனா தெரியல உள்ளடா ஒரு டைம் ட்ரை பண்ணா கிடைக்குது. சொல்லுங்க ப்ரோ. நானும் வந்து என் கசின் எங்க அத்தை பையனும் பிளாக் டேனியல் ஜாக் டேனியல் பிளாக் டேனியல் இல்லங்க அது ஜாக் டேனியல். பிளாக் டேனியல் அது நான் பிளாக் டேனியல் அப்படி ஒரு சரக்கு இருக்கு. அப்படி ஒரு சரக்கா? ஆமா இருங்க கூகுள் போயிட்டு வந்துறேன். ஏங்க பிளாக் டேனியல்னு நான் கேள்விப்பட்டது இல்லையே. பிளாக் லேபிள் இருக்கு ஜானி வாக்கர்ல என் தலைவன் பாரு பிளாக் டேனியல் விஸ்கி இருக்குடா. இந்தியால இருக்குது. டேய் பிளாக் டேனியல் கிடையாதுடா. பிளாக் ஜானி வாக்கர் பிளாக் டேனியல் ஏய் பிளாக் டேனியல் இருக்கும். ரெட் டேனியல் பிளாக் இருக்கும். அத கால் பண்றதுதான் அப்படி கால் பண்றாங்க. ஆனா அது ஜாக் டேனியல் தான் இது பண்றாங்க. இல்ல ஜேடியோட ஒரு ஜென்னிஸ் விஸ்கி இது டபுள் பிளாக் இது தான். பிளாக் டேனியல் இருக்குப்பா. கூப்பிடுவாங்க ஆனா அப்படி அது பாரம்பரியமா இருக்கும். இல்ல இங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் அலெக்ஸ் இங்க பாரு வாங்கி கொடுத்தவனுக்கு பேர் தெரியும். குடிக்கிறவனுக்கு கர்மம் பேரா தேவை. குடிச்சா போதை எடுத்தா 1 லிட்டரு 2 பேரு குடிச்சிட்டேன் அவ்வளவுதான். எல்லாரும் கேஓசி அங்கிள் நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட கேட்டீங்க? சாவடிச்சிரும் உன்னை. கேப்பா அவர்கிட்ட கேஓசி அங்கிள் நீங்க ஒரு இப்ப மட்டும் எரியுதா? ஏன்டா இன்னும் எரியுதா? போத்து பத்த வச்சுக்கடா. சொல்லு ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க எத்தனை வாட்டி குடிப்பீங்க சொல்லுங்க? டேய் வாரத்துக்குலாம் ஒரே நிமிஷம் இரு. இங்க பாரு நான் ஸ்பேஸ்ல பேசும்போது என் பையன் சில டைம் கேட்பான். என் பையனையே வேணா கூப்பிட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது அடிக்கிற மாதிரி தான் வரும். புரியுது? அவர் கல்யாணம் ஆனாலும் வீட்டுல கேக்குறான். டேய் இருடா அவர்கிட்ட கேப்போம்டா. நீ ஏன்டா அவர் தான்டா சொன்னாரு நீ வரது முடியே சொன்னாரு. டேடே இருடா நீ என்ன லூசு கூதியா இவ்வளவு கேள்வி கேட்கறதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பாரு. கிங்கு லாஸ்டா எப்ப குடிச்சீங்க? ஏய் லாஸ்டா இல்ல இரு. போன வாரமா அந்த முந்தின வாரம் உன் கூட பேசும்போது கிங் லூயிஸ் குடிச்சிட்டா செம்மையா இருந்துன்னு சொன்னேன். ஆமா ஆமா இல்ல இதே கேள்வி ஜாக் ஜாக் நீ அது அப்போ லாஸ்டா எப்ப சரகாச்சு? நான் போன மாசம் அக்டோபர் பக்காடி இந்த கிளைமேட்டுக்கு தான் ரொம்பலாம் பாக்குறது புடிக்கல.
இந்த கிளைமேட்டுக்கு அதான் கரெக்டா. ரம்முனா ஓல்டு மங்க், ஓல்டு காஸ்க் இல்ல கும்தான்னு ப்ரோ, இருக்கும். ரம் ஓகே. ஆனா எல்லாம் பிராண்டி தான் அடிக்கிறானுங்க. ரம்னாலே இங்க ஒன்னும் பாக்குறாங்க ஒரு மாதிரி. ஆனா இங்க ஆனா எல்லாரும் அலெக்ஸ் கீழே என்ன இருக்கிற தெரியுமா, இங்க எல்லாரும் பாரு அசிங்கமா அலெக்ஸ் போறாங்க. அப்படிங்க வேற வரும். ஏதாவது அலெக்ஸ் பேசுங்கடா, சோறை பத்தி குச்சின்னு இருடா அலெக்ஸ், ரம் அடிச்சா அது வேற, நீ பிராண்டி குடிச்சா ஆனா அது வந்து இல்ல வேற. எனக்கு விஸ்கி தெரிஞ்சு குடிச்சுன்னா இருக்கிறதுல போதை கை இங்குதான் போல. நான் போத கை. அலெக்ஸ், நான் என்னைக்கோ சொல்லேன் கொத்தா, குடி, வண்டி ஓட்டுறது, தம்மு, இது 3 தான் நமக்கு தெரியும். வேற ஒரு மசுறு ப்ரோ தெரியாது நீங்க ஒரு மினி அப்போத்துல இருந்து இப்போ அஜித்தா வரைக்கும். வாழ்ந்துருக்கீங்க கேட்டா. இதுக்கு மேல மினி இல்ல, அஜித். எனக்கு புரியல. இதுக்கு மேல என்னத்தை கத்துக்கணும்? ஒரு மினி எல்லாத்தையும் ஏகே கத்துக்கலாம். வாழ்ந்துருக்கிறாரா? வண்டி, சரக்கு, தம், அவனுக்கு தெரியாம அடிப்பான் போல. தம் அடிக்காது கிங்கு. தம் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப அதெல்லாம் பொய்யால அதெல்லாம் முடிச்சு போய் நான் கிடையாது. ஒன்னோட ஃபங்க்ஷன் அப்ப சும்மாதான், எதுவுமே லிமிட் தான். இல்லடா, நீ வந்து சரக்கு அடிச்சு கூட வந்து ஏதோ கொஞ்ச நாள் ஓட்டலான்னு வச்சுக்கோ. தம்மெல்லாம் ஆனா உண்மைதான். இல்ல தம் இல்ல செயின் ஸ்மோக்கரா இருந்தனத்துக்க போயிடு பாடையில. நீயே போய் பத்து இல்ல நான் தம் அடிக்க மாட்டேன். அதெல்லாம் நித்திட்டேன்டா. அதெல்லாம் நித்தி பல 10 வருஷம் மேல ஆயிடுச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. அக்கேஷனல் ட்ரிங்கர், அக்கேஷனல் ஸ்மோக்கர் ஆயிட்டேன். இல்லடா ஜாக்கு, இங்க ஓட்கா அடிச்சா காண்ட் ஆயிடும். எனக்கு ஓட்கா வந்து செகண்ட் இயர் அப்பெல்லாம் வச்சிருந்தான். செகண்ட் இயர் அப்ப அப்படியே விட்டு அதெல்லாம் அடிக்காத. ஓட்காலாம் பொம்பளைங்க குடிக்கிறது. அப்பெல்லாம் வந்து இல்ல எல்லாம் ட்ரை பண்ற பக்கெட் ட்ரை பண்றான்னு இருக்கும் போதெல்லாம் அப்ப லெமன் பக்கெட் தான் அடிக்கும். இல்ல குமரா விக்னேஷ் இப்ப எங்க இங்க சென்னையில? குமரா, நீ இப்ப சென்னையில இருக்க? விக்னேஷ் சென்னையில இருக்கீங்க? நான் இல்லங்க, நான் ஒண்ணு இல்ல ப்ரோ. இல்ல இவன் பேசுறது இப்படிதான். இந்த பீர் குடிக்கிற பசங்களுக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. பைத்தியக்காரா, அது தெரியுதுடா. வாழ்க்கையில எவ்வளவு காஸ்ட்னு கேட்டீங்க? இருப்பா எதுடா? ஜாக் டேனியலா? எப்படியோ நீ ஒரு நிமிஷம் ப்ரோ, எப்படியோ 100 ரூபாய்க்கு தான் குடி வாங்கி குடிக்க போறேன். அது ஜேகமைஸ்டர் இல்லடா, அது ஏகமைஸ்டர். இல்ல ஜாக் டேனியல் போடும்போது சஜஷன்ல வந்திருக்கும் உடனே அது தெரிஞ்ச மாதிரி. சரி ஓகே. இந்தியால தெரியலடா. நம்ம ஊர் இருடா. நம்ம ஊர் காசுபடி இருடா. நம்ம ஊர் காசுபடி ஜாக் டேனியல் 4500 ரூபாய்ல இருந்து 5500. ஓகேவா? 4250 ரூபாய்ல இருந்து 5500. அவன் கேட்டது வந்து ஏகமைஸ்டர், நீ சொல்றது ஒரு நிமிஷம். நீ சொல்றது எனக்கு தெரியல. அவன் வேற கேட்டான். அவன் ஏகமைஸ்டர் கேட்டான். அவர் சொல்றது ஜாக் டேனியல்ஸ். அவரு சொன்னது நீ சொன்னது சொல்லு. ஏகமைஸ்டர் இந்தியால எவ்வளவு போய் கூகுள்ல போட்டு பாரு. இது இல்லடே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படா சார் இருந்துச்சு? நானா வெக்கப்படாத காலேஜ். ஆமா காலேஜ் படிக்கும்போது தான். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நான் எப்படியும் ஒரு 17 வயசா 17 வயசு 16 வயசுன்னு நினைக்கிறேன். நான் தான் 16 வயசுல தம் அடிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றேன். கேக்குறேன். சின்ன வீடு மாதிரிடா. சின்ன வீடு இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி எல்லாம் கிடையாதுடா. ரொம்ப கம்மியா இருக்கும். அதே 5 போதை எல்லாமே போதை தானே. அப்படி பார்த்தா இருக்குதான். என்ன பண்ற? உன் குஞ்சில டெய்லியும் பிராண்ட் நினைச்சுக்க. அதே வச்சு குடிச்சுக்கிறேன்.
டேய் இல்ல வேற குமார் இந்த பிராண்ட் கிளப்ல பார்த்தா பாருங்களே சரக்கு கொஞ்சம் பார்த்தாச்சு. குஞ்சுல ஊத்தி பார்த்து வச்சு விட்டு. வேற ஏதாவது பிராண்ட் சொல்லு குமரா. டேய் நீ என்ன பண்ற இந்த ஒயினை வேற என்ன எது லோக்கல் பிராண்டா இன்டர்நேஷனல் பிராண்டா? குமார் வேற தரமா அனுப்பி குடிக்கிறவன் 99 அனுப்பி. இல்லடா இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 4 பேர் கத்தின்னு போய் அங்க ஏதாவது பேசுறதுக்கு கேக்குறா. இருடா நான் சொல்றேன். கிளென்ஃபிடிச்சு என்னைக்குமே இது பேரு லிமிட், எல்லாமே லிமிட்டோட அவள்தான் சொல்ல முடியும். உனக்கு தெரியாது எல்லாம் பண்ணு கத்துக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அட்வைஸ் பண்ணும்போது அனுபவம் பேசுது. கல்யாணம் நடக்குமா? டேய் அனுபவம் பேசுது. அட பைத்தியம், நான் இப்ப என் வீட்டுல நீ அடி கண்ட்ரோலா இரு. அப்ப இப்ப வந்து கிங் ஆஃப் சென்னை ப்ரோ விடுங்க. பொண்டாட்டி செருப்பால் அடிக்கும் போது தெரியும். எங்க வீட்டுக்கு குட் பாய்டா நானு. எனக்கும் டவுட் தான்டா. நினைக்கிறேன் ஆகலனாலும் பிரச்சனை இல்ல. ஜாக் வந்துட்டு இல்லடா ஜாக் தலைவர் மாறுறா. டேய் ஒரு நிமிஷம்டா இருடா அலெக்ஸ், எனக்கு இது புரியவே இல்ல. நான் கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, நீ வந்து முடிஞ்சா கல்யாணம் பண்ணாம இருந்தீங்க. சும்மா ஓடு ஓத்தின்னு எதுக்கு சுத்திட்டு இருக்கீங்க எல்லாம்? கல்யாணம் பரவாயில்ல, கல்யாணம் சரி. ஆமா நீ புளுத்தி மாதிரி பாக்குற. அப்ப கேக்குறேன், இப்போ உனக்கு அடுத்து உன் புள்ள இருக்கணும்னா நீ என்ன பண்ண? தத்தெடுத்துப்பிய? இல்லடா அப்போ வம்சமே அழிஞ்சிடும். ஓவர் பாப்புலேஷன். டேய் அலெக்ஸ் ஆமாண்டா யார் இல்ல. ஆனா இல்ல குமார் அவனை பார்த்து கட்டிங் ஹெஸ்ட் வம்சமே அழிட்டுன்றான்டா. இல்லப்பா அவன் என்னைக்கு பொருளை பொறிச்சு தின்றான். நீ ஓவர் பாப்புலேஷன் எதுக்கு என்னைக்கு பேசியிருக்கான் ஒரு நாள் சொல்லு. அதான்டா இல்ல நான் கேக்குறேன்னா மேரேஜ்ன்றது எனக்கு என்னமோ இப்படி சொல்லிட்டு இவன் இப்ப நீ வாரிச பார்த்தா அஞ்சாரா இந்த இதுலயா ஒண்ணு வச்சு மேய்க்கிறது. ஒண்ணு பிறந்தாலே பாப்போம். ஆனா ஜாக்கே இரு அலெக்ஸ், ஜாக்கே அப்ப டெய்லி சுண்ணாம்பு அடிக்க போற நீன்ற சுண்ணாம்பா? உனக்கு புரியலன்னா சின்ன பையன் யோசிச்சு பாரு, ஒரு 5 வருஷம் கழிச்சு ரேவந்த் ஒரு குழந்தையோட வந்து நிப்பான். ஜாக்கு இதான் மச்சான் 3 பசங்க. அட புண்டமானே. ஜாக்குக்கெல்லாம் 5 பசங்க. குமரா இப்ப இங்க இருக்கியா? ஊர்ல இருக்கியடா? ஊர்ல உப்பு போட்டு மில்ஃபுக்கு மாவு பசங்க. ஆண்டி பாருங்க ஆண்டி. சரி ஓகே, 2 நாள் தாங்க நியூ இயர், இந்த வருஷம் முடியுது. அது இப்போ நீங்க இந்த சரக்கு பத்தி பேசின ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன். ஒரு அலெக்ஸ் ஒரு இன்சிடென்ட் என்னாச்சு, நாங்க பாண்டிச்சேரி போயிட்டு நெப்போலியன் இருக்குல்ல பாண்டிச்சேரியில பச்சை கலர் பாட்டில், அதை வாங்கி நான் 2 நாள் நல்லா செம்ம குடிச்சாச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலைல ஏஞ்சி வரும்போது பசங்க என்ன சொல்றேன், சார் 2 நெப்போலியன் நம்ம எடுத்துன்னு போயிடலாம் சார். நானே சரி சொல்லிட்டு எல்லாரும் பேக்ல வச்சு எடுத்துன்னு வந்துட்டானுங்க. ஆஃபீஸில் வந்து இறங்கினோடனே என்கிட்ட சார் இந்த 2 பாக்ஸ் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க சார், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னானுங்க. நான் எடுத்து பீரோவில் வச்சுட்டு கம்னு விட்டேன். நான் பாட்டு வேணேன். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சார் அந்த பாட்டில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் தொடவே இல்லை சார், எடுங்க சார் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னா. ஏன்டா இதில் ஓப்பன் பண்ணுங்க? ஓப்பன் பண்ணி பார்த்தா வாட்டர் பாட்டில் தண்ணி பூச்சி வச்சுட்டு இருக்கிறானுங்க. அட நார பசங்களா, இதே என்னடான்னு கேட்டா, நான் இங்க எப்பயோ குடிக்கும் போது எங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பீங்க பார்த்தேன். நல்ல வேலை நீங்க எங்களுக்கு என்ன நீங்க பிராங்க் பண்ண பார்த்தோம், நல்லா எஸ்கேப் ஆயிட்டீங்கன்றானுங்க. தண்ணி பாட்டில ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஒரே ஆளு இவர்தான்டா. பாக்ஸ்ல நெப்போலியன் பாட்டில் பாக்ஸ் அப்படியே குடிச்சிட்டு அதை தண்ணி ஊத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. கூட பார்க்க மாட்டீங்களா? டப்பா
இல்ல நான் பாண்டிச்சேரியில எத்தணும் சொல்லிட்டு பேக்ல போட்டு இல்ல தண்ணி தான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஊத்துனாங்களா கன்ஃபார்மா தெரியுமா? அது ஊத்துறோம். தண்ணி தான் தண்ணி தான். அடுத்த நாள் அந்த பாட்டிலே விழுந்தது எல்லாருக்கும். 6 பேருக்கு அடிங்க மண்டையை உடைக்காத குறை போய் சரி செம்ம இல்ல அடி. இல்ல யாரும் இல்ல நீ மொக்க போடாத 20 யாரும் பெருசா குடிக்காது இந்த மாதிரி மாடர்ன் பேசுறது. 23 இல்ல அது இல்ல பிராங்க் பண்றது சொல்றேன் நானு. அது அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி மொக்க வாங்கிருக்கீங்க. 2023 யாருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா. எவனுங்க நல்லா இல்ல சூத்த மூட்டை விடா பொண்டை உயிரை வாங்கி. உனக்குமா நல்லா சரி ப்ரோ இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா? குமாரா உனக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. என்னதுடா? குமாரா 23 உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பத்தியா எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்ச இருந்திருக்கு. வருஷம். நமக்குதான் கேவலமா போயிருக்கு. மும்பை இரு உனக்கு என்ன கேவலமா போயிடுச்சு? ஒண்ணுமே ஆனா போல உண்மைதான்டா. இல்ல ஒண்ணுமே என்னதான் இரு என்ன ஒண்ணு போல அது என்னதான் இது போலன்னு சொல்ல எதுவுமே போல எதுவுமே நீ ஏதாவது பண்ணணும். உக்காந்துக்கிட்டு போலன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? குமரா இவன் யார் தெரியுமா? உன்னலடா இப்ப இப்படி வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அரசியலுக்கு வரேன்னு சொன்ன ஒரு உடனே என்ன கேட்டா இந்த வருஷம் பெருசா பெருசா நல்லது எனக்கு நடக்கல. வேற யாரு பெருசா நல்லது எல்லாம் நடக்கல. பெருசாலாம் எதுவும் நடக்கல. சின்ன சின்ன நல்லது ஏதாவது அப்பப்ப இருக்கிறது அது வழக்கம் போல இல்ல வருஷம். அது கூட நான் வாங்கலடா. லவடேக்கா பால் நீ எல்லாம் பிரிச்சு நிக்கிற. அடுத்த வருஷம் ஏதோ ஒண்ணு பாப்போம். ஏப்ரல் எனக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. அடுத்த வருஷம் வேலை வாங்கடா அலெக்ஸ். ஆமா அதெல்லாம் அப்ப வாங்கலாம். ஜாக்கு நீ ஃபர்ஸ்ட் நீயும் இல்ல ஆனா இல்ல மச்சான் கோர்ஸ்ல இருக்கான்ல இல்ல கோர்ஸ்ல தோணிட்டு இருக்கான்ல ரேவந்த். இவன் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண சவால விட்டுருக்கான். இவன் மட்டும் பண்ணலன்னு வச்சுக்க இவன் பண்ணலன்னா இருப்பான். அடுத்த வருஷம் டிசம்பர் இதே மாதிரி வந்து இவனை செருப்பால் அடிப்பான் பண்ணலனா. இங்கே உனக்கு ஜாக்க இங்க பாரு அவன் பாரு ஆகஸ்ட் மாசத்துல ஜாக்க கல்யாணம் பண்ணிக்க போறான். ஜாக்கு சொன்னா பாத்தீங்களா வேலைக்கெல்லாம் போகணுமாடான்னு சொல்லிட்டு. இப்ப ரீசெண்டா கூட ஒரு படம் இல்ல 1000 பொற்காசுகள்னு ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன். அந்த படத்துல சரவணன் கேரக்டர் அந்த ஹீரோவோட செகண்ட் ஹீரோன்னு வைங்களேன். அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற ரேஷன் கார்டு இது அது அரிசி அந்த பருப்பு அதை வச்சுன்னு வேலைக்கே போகாத ஃபுல்லாவே அதை வச்சே சாப்பிட்டு போய் எனக்கு கதையை நீ பாரு நல்லா இருக்கு. எனக்கு பெரிய இடம் போல யாரு ஹீரோ? வித்தார்த்தா இல்ல விக்னேஷ் ப்ரோ. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. வேலைக்கு போகலனாலும் வேலைக்கு போகலனாலும் பெரிய இடமா? நீங்க அந்த டி நகர்ல 2 பில்டிங் நிக்குது தெரியாதா ஜாக்? அப்படியா ஜாக்க? பில்டிங் 2 பில்டிங் இருக்கா இல்லையா டி நகர்ல? சென்னை சில்ஸ் பாத்தீங்க இவன் தான் உள்ள போயிட்டு பண்ணி விட்டுறான். எனக்கா கப்பல்ல வேலை வாங்கி கொடுங்க ப்ரோ. ஆனா ஒரு படத்துல கவுண்ட் பண்ணி கேட்பானே கப்பல் நின்னுச்சுன்னா இறங்கி நீ இடம் வாங்கி தரேன். இறங்கி தள்ளணும் அதான் வேலை. இல்ல ஜாக் எனக்கு தெரிஞ்சு பெரிய இடம் தான்டா. ஆனா இல்ல ஆனா ஜாக் கோச்சில்னு ஒண்ணு சொல்லிட்டேன். குமார் அடுத்த வருஷம் கால் பயம் வந்து நிப்பான் பாரு. சொல்றாங்க அந்த இது இருக்கு பத்தியா பேர் அந்த ஆன்டி கூட நீ ஒண்ணு சுத்தி இருந்தியடா பார்கவி. அந்த மாதிரி
அந்த மாதிரி வந்து பணக்கார ஆண்டியா பார்த்து டேய் பார்கவி எல்லாம் போறாதடா மேல இல்ல அவன் மேல உட்காந்தான்னு உங்ககிட்ட இருந்து தட்டி தூக்கிட்டேன்னு காண்டா ரேஞ்சே வேற. கீர்த்தி செட்டி கோரையெல்லாம் என்ன அழகானோ கோரை. இல்ல இல்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு தூக்கம் வந்துருச்சு. இல்ல முடிச்சிடலாமா? முக்கியமா பேசிட்டு இருக்கோமா? இல்ல 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 தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் மாத்திரை போட்டுருக்காங்க. ஓகே ஓகே மாத்திரையா? ஓகே ஓகே சரி, ஏதாவது படம் இருந்தா சொல்லுடா, போய் பாப்போம். என்ன படம்? ஏய் பெர்லின் ஸ்பானிஷ்ல தான் வந்திருக்கு. தமிழ்ல இது இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்கடா. தமிழ்ல இருக்கா? டேய் கண்ணம்மாவும் காட்டுப்பூவும்னு ஒரு படம் இருக்குது, போய் பாரு. கண்ணம்மாவும் காட்டுப்பூவும். சரி அலெக்ஸ், நீ போனா என்ன ஜாக் பாப்பா ஸ்பேஸ் போடுவான். ஜாக் நீ ஸ்பேஸ் போடு. இல்ல இல்ல நான் எழுதி தரேன். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்களேன், பாத்ரூம் போயிட்டு எல்லாம் வரும். சரி ஜாக் படிக்கிற மோட் நீ ஹாப்பியா வர மாதிரி ஒரு நியூஸ் சொல்லவா? பார்க்கிங் இதுல வந்து பைரசில வந்திருக்கு. ஆமா பார்க்கிங் வந்துச்சா ப்ரோ? ஏய் ஆமா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, செம. டவுன்லோட் போடுவோம். நல்லா இருக்கும் பாரு. ஃபார்வர்ட் பண்ணாத பாரு. அந்த படம் இப்பவே பாக்குறேன். எனக்கு போர் அடிக்குது. இன்னொன்னு செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கிரைம் த்ரில்லர் ரேஞ்சுக்கே போகும். நல்லா இருக்கும் அந்த. இன்னொன்னு ப்ரோ இல்ல ஒன்னு சொல்ல மாட்டேன். நைட் பேய் படம் பாத்துட்டு வந்து தூங்குனேன். வெடி காலத்துல இதான் ஏஞ்சிட்டு சும்மா அந்த ரைவல்ரி ரெண்டு பேருக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா பேய் கனவு வருது. அன்னபூர்ணி பாக்கலாமா? அன்னபூர்ணி வேணாம் ப்ரோ என்ன கேட்டா. அன்னபூர்ணி மயிர் நயன்தாரா பேரை பேசுறதுனால காண்டாவுதுடா. போய் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை அது ஒர்த்து தெரியுமா? டேய் ஜாக்கே, நீ ரெண்டாவது தடவை பாக்கிறதுக்கு ஐடியா போடுற. நான் இல்ல, எனக்கு அவ்வளவா பிடிக்கல ப்ரோ. அதுக்கு எல்லாம் ஒரு தடவை ஒரு தெலுங்கு படம் இருந்துச்சு, ஒரு அதே இதே படம். ஆனா சத்தியமா எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. லாக்டவுன் டைம்ல சரியான மொரட்டு சம்பவம். மொரட்டு சம்பவம் அந்த சீன்லாம். ஆன்டி செவரேறி குச்சி இல்ல ஒருத்தர் ஆன்டி வீட்டுக்கு செவரேறி குச்சி பாத்திருக்கேன். ஆன்டி செவரேறி குச்சி ஒருத்தன் வீட்டுக்கு போகும். ஏய் அதான்டா, அது ஒரு பேய். அது ஒரு பேய். ஏன்னா அது ஒரு கதை மாதிரி. ஆமா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆமா 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 பேய் இல்ல ஒரு வயசு பையன் இருப்பான். அந்த வயசு பையன் தூங்கின்னு இருப்பான். திடீர்னு ஆன்டி பக்கத்து வீட்டுல இருந்து வந்து இவரு செஞ்சுட்டு போவோம். இவன் காலைல ஏஞ்சி பார்த்தா என்னடா அது நம்மளுக்கு என்னடா பண்ணி வச்சுக்குதுன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போனா, அப்புறம் வந்து ஒரு லேடிக்குள்ளேயும் அப்போ இன்னொரு பொண்ணு ஒண்ணு வரும். பார்த்தா அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில நைட்ல பத்து ஏஞ்சி போகும். இது ஊ ஸ்டோரியா? இது என்னையா ஸ்டோரி? கேளு. அதாவது இவன் யாரெல்லாம் பாக்குறானோ அவங்க நைட்டு அவன் வீட்டுல பத்துன்னு இருப்பாங்க அவங்க கூட நைட்டு. ஏய் ஆமாண்டா, அதுதான் சொல்ற அலெக்ஸ். நானு அதுக்கப்புறம் அது பண்ணிட்டே இல்லடா படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க கேவலம். கேட்டா அது பேயாம். அந்த படம் அது காதலியா செத்து போச்சான். அது பேய் படம். அது கடைசியில கிளைமேக்ஸ் அவன் அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கோம். அது செத்து போறதுனால இன்னொருத்தவங்க இதுல வந்து அந்த அம்மா டெய்லி வந்து ஆசை தீர்த்துப்பாங்க. ஆனா இது வேற. நான் சொல்ல அட போடா டே அப்படின்னு ஆயிடுச்சு படம். சரி விடுங்க. ஜாக்கே இந்த மாதிரி தானே நீ ஆசைப்பட்ட? ஹைப்போதெட்டிக்கலா ஒன்னு கேக்குறேன் ஜாக்கே. நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணி இல்ல பண்ண போறதுல ஒரு பொண்ணு லவ் பண்ணி அது ஒரு வேளை செத்து போயிட்டு அதோட ஆவி ஒரு பையன் ஒருத்த மேல பூந்துக்கிட்டு அவன் வந்து உன் மேல டெய்லி ஆசைப்படுறான். இந்த ஸ்டோரியே பயங்கரமா இருக்கு. இல்ல ப்ரோ என்ன கேட்டா இல்ல ஜாக்கோட கேட்டா ஐடியா மாத்தணும். அதுதான் கேள்வி. ஆனா ஓவர்
விக்னேஷ் ப்ரோ என்ன தருமா ஜாக் ஒரு கே தாயிலே மாத்தி விட்டு வெடிக்க பார்ப்போம். இல்ல சரி சரி ஓகே. இதுல கேளு ஜாக்கு. ஆனா பொண்ணா வந்தா சந்தோஷம், பையனா வந்தா அவ்வளவுதான், நீ செத்தான்ல அவன். பையனா வந்தது தப்பு இல்ல, அது ரேவந்த் உடம்புல வந்துச்சுன்னா நீ சொன்ன படம் அதுதானே. அதுதானே இல்ல அலெக்ஸ். அலெக்ஸ் நீ பார்க்கிங் அதுவும் ஒரு அனுப்பிடுவா நீ அலெக்ஸ் நீ நீ சொல்றத அவன் கேட்கவே மாட்டான். அவன் அந்த பார்க்கிங் நோண்டின்னு இருக்கிறான். டேய் பார்க்கிங் இல்லன்னா நீ போய் பார்க் ஆயிக்கோடா எங்கனா. சரி ப்ரோ, இல்ல இந்த காமெடி 1080 இந்த காமெடி நாளைக்கு சொல்லுங்க, நாளைக்கு பாப்போம். 2 நாளுக்கு போய் சார்ஜ் போட்டு விக்னேஷ் பார்க்கிங் எதுல இருக்குன்னு சொல்றீங்க டெலகிராம்லயா? ஆனா குமார் வருஷத்தோட கடைசி 2 நாள் இல்ல ப்ரோ, ஒன்னு சொல்றேன், நான் எழுதி வச்சேன் நாளைக்கு இந்த காமெடி பண்ணுவானுங்க மச்சான், அடுத்த வருஷம் பாப்போம்டான்னு ஒரு காமெடி லூசு போன்ற மாதிரி ஒரு காமெடி ஏற்கனவே பண்ணிட்டாங்க. இல்ல வருஷம் இதை பண்றானுங்க இந்த காமெடி. அடுத்த வருஷம் தான் இந்த நாளைக்கும் பண்ணுவானுங்க. 31st நைட் மறக்காம ஸ்பேஸ் போட்டுறா. இல்லடா இந்த காமெடிய யாரு பண்ணாலும் பரவாயில்லடா, எங்க ஆபீஸ்ல எல்லாம் பண்றானுங்கடா. ஆபீஸ்ல பண்ணா ப்ரோ டேய் குமாரா, உன் ஆபீஸ்ல கிறிஸ்டியன் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் ஒரு டவுட் இல்ல, ஆபீஸ்ல தமிழ் தெரியாதுல்ல ஒரு சில பேருக்கு. பட் ப்ரோ இன்னொன்னு அந்த OneTamilMB.com அதுதான் ப்ரோ நீங்க கேட்டு. ஓகே டன் ப்ரோ redtube.comனு இருக்கும் தெரியுமா? டேய் என் பையன் தாண்டா டவுன்லோட் பண்ணுவான். டேய் பேரை மட்டும் சொல்லி தொலைங்களா. டேய் சாவடிக்காதீங்கடா. எல்லா படமும் இருக்கு. இவனுக்கு இவ்வளவு சொல்றீங்க, கடைசியா போய் விட்டு போன பார்த்தா கையெடுத்து தூங்க போறான். எப்படியும் பார்க்க மாட்டான். டவுன்லோடிங் பார்க்கிங். நீ பார்க்கிங்க டவுன்லோட் பண்ணு. யார் தெரியுமா? இல்ல இவன் யார் தெரியுமா? இன்னைக்கு கண்டிப்பா ஹாரி பாட்டர் பார்த்தே அவனு போனான் ஒரு நாள். அந்த பொண்ட படத்தை பார்க்கவே தோண மாட்டேங்கிறேன். நல்ல படம் ஹாரி பாட்டர் பைத்தியக்கார கூலி. எனக்கு தோண மாட்டேங்குது என்ன பண்றது. இல்ல பக்கத்துல வேணா ஏதாவது போட்டோ வேணா வச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிறா. இல்ல நான் எழுதி இல்ல மச்சான், எக்ஸ்என்எக்ஸ்ல போயிட்டு பார்க்கிங்னு போட போறான். டானி டேனியல் பார்க்கிங் நான் டவுன்லோட் போட்டேன், வந்துட்டு இருக்கு பார்க்கிங். டேனியல் தமிழ் சினிமால நடிச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ஒண்ணு இல்ல ப்ரோ. சாரில ஒரு போட்டோ பார்க்கணும் ஆசை இருக்கு. இப்ப மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. சரி சூத்து 3 இல்ல ஏய் உண்மைதான்டா. பார்த்தா நம்மள உட்கார்றா. புதுசா தான் வேற யாராவது பார்க்கணும். இல்ல இவரு மூஞ்ச பார்த்தா இவரு மூஞ்ச பார்த்தா ரெஜிஸ்டர்னு மூஞ்ச முக்கியம். டேய் நீங்க எந்த டேனியல்? என்னடா யார்டா டேனியல்? ப்ரோ இது சரக்கு டேனியல் இல்ல, இது டேனியல். இது இல்ல கூகுள்ல போய் கூகுள்ல போய் டேனியல் போடுங்க கூகுள்ல. டேய் அதெல்லாம் ஒரு மயிறு புடுங்க முடியாது ஓகேவா? என் பையன் போன் யூஸ் பண்றான், ஒரு மயிறு இல்ல கேள. ஏன்னா நான் நினைச்சேன் நமக்கு தெரிஞ்சு இருடா. பைத்தியம் ஏன்டா போன் என்கிட்ட தான்டா இருக்கும் லூசு போல பாரு. எனக்கு தெரிஞ்சு ஜாக் டேனியல், பிளாக் டேனியல், அப்புறம் டேனியல் பாலாஜி. இது என்னடா புது டேனியல்? யோ அங்கிள், உங்க பையன் கீழ இருக்கிறான் உட்காந்தீங்கன்னு ஜாக் டேனியல் டானி டேனியல் உட்காந்து என்ன பேச்சு இதெல்லாம்? குமார் இதுவே இப்படி ஜாக் எல்லாம் பையன் பிறந்த யோசிச்சு ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி ஜாக்குக்கு கல்யாணம் ஆகாதுன்னு இருக்கேன், அப்புறம் பையன் எப்படா பிறப்பான்? அவனுங்களே மாத்தி மாத்தி சொல்லிப்பானுங்க. சரி போதும் நாளைக்கு பாப்போம்.